நம்முடைய செய்தியின் தலைப்பு போன வாரம் தியானித்து அதோடைய தொடர்தான் இன்றைக்கு விசுவாசத்தை குறித்ததான உண்மைகள். ஒருவேளை நீங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை எங்களோடு இல்லாது இருப்பீர்கள் என்றால் நம்முடைய ஏசிய பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் போய் அந்த செய்தியை பாருங்கள். இந்த நாளுக்கான போதனையின் தொடர்ச்சியை நீங்கள் அங்கே பார்த்து கொள்ள முடியும். விசுவாசத்தை குறித்ததான உண்மைகள். இன்னைக்கு விசுவாசம் என்ற வார்த்தை கிறிஸ்தவத்தில் மிக மிக தவறாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ரொம்ப துக்கத்தோடு சொல்றேன், அநேக பிரசங்கிமார்கள் கூட விசுவாசத்தை குறித்து பிரசங்கிக்கும் போது வேதாகமத்தை விட்டு விலகி போய் அவருடைய சொந்த கருத்துக்களை விசுவாசம் என்று சொல்லி போதிக்கிற ஒரு நாட்களிலே நாம் காணப்படுகிறோம். இன்னைக்கு எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கூட அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விசுவாசம் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே வராது, விசுவாசம் இருந்தால் கஷ்டமே வராது, விசுவாசம் இருந்தால் வியாதியே வராது, குறைவே வராது, செழிப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்கிற அநேக பிரசங்கமார்கள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் பரிசுத்த வேதாகமத்துக்கு உகந்த ஏற்ற வார்த்தைகள் அல்ல என்று சொல்கிறேன். கடைசி கால கர்த்தருடைய பிள்ளைகள், கடைசி கால சபை விசுவாசிகள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்தை குறித்ததான ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு கண்டிப்பாய் வேண்டும். வேதாகமம் விசுவாசத்தை குறித்து என்ன சொல்கிறது, ஆவியானவர் விசுவாசத்தை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறார், அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வேதாகமத்தின் அடிப்படையில் உள்ள விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? நம்முடைய போராட்டத்தின் நாட்களிலே அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேதாகமத்தின் அடிப்படையான விசுவாசம் எப்படி பயன்பட முடியும்? ஆமென். இதை வேதாகமத்தின் விசுவாசத்தை ஏதோ ஒரு வார்த்தையிலோ ஒரு வாக்கியத்திலோ விவரிக்க முடியாது. ஆகவே நாம் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் என்றால், ஒரு 6 வாக்கியங்கள், விசுவாசத்தை குறித்ததான ஒரு 6 வாக்கியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அது ஏற்கனவே 3 வாக்கியங்களை நாம் போன ஞாயிற்றுக்கிழமை தியானித்திருக்கிறோம். இந்த 6 வாக்கியங்களும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தை குறித்ததான ஒரு அதிகாரம், அப்படிதானே? விசுவாச வீரர்கள் பட்டியல் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலிருந்து வேதாகமத்தின் அடிப்படையான விசுவாசம் என்ன, கர்த்தர் விரும்புகிற விசுவாசம். வேதம் தெளிவாக சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அப்ப விசுவாசம் இல்லைன்னா நம்ம யாரை பிரியப்படுத்துகிறோம்? பிசாசை பிரியப்படுத்துகிறோம். விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் பிசாசை பிரியப்படுத்துகிறோம். எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. அப்ப விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது. அந்த 6 வாக்கியங்கள் தான் என்ன? முதலாவது, விசுவாசமானது காணாவிட்டாலும் நம்புவது. விசுவாசம் என்னது? சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். காணாவிட்டாலும் நம்புவது, பார்க்க முடியாவிட்டாலும் நம்புவது. இரண்டாவது, புரியாவிட்டாலும் கீழ்ப்படிவது. சில காரியங்கள் விளங்க மாட்டேங்குது, அப்படிதானே? புரியல, கர்த்தருடைய ஞானம் நமக்கு விளங்கல, ஆண்டவரே எனக்கு விளங்கல, புரியலனாலும் நான் கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அதுதான் விசுவாசம். மூன்றாவது, போதுமானது இல்லாவிட்டாலும் கொடுப்பது, அதான் விசுவாசம். போதுமானது இல்லாவிட்டாலும் கொடுப்பது. நான்காவது, உணராவிட்டாலும் விடாமுயற்சியாய் தொடர்வது. என்னால சில காரியங்களை உணர முடியல, அல்லது ஐ டோன்ட் ஃபீல் லைக், அந்த சமயத்திலும் விடாமுயற்சியாக தொடர்வது. ஐந்தாவது, பெறாவிட்டாலும் நம்புவது. ஒரு காரியத்தை நீங்க கேட்கிறீங்க ஆண்டவர்கிட்ட, ஆனா அந்த காரியம் கிடைக்கல, அப்ப கூட ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசமாய் இருப்பது, நம்புவது. ஆறாவது, அனுபவிக்காவிட்டாலும் நன்றி செலுத்துவது. அனுபவிக்காவிட்டாலும் நன்றி செலுத்துவது. ஆவியான நம்மோடு கூட பேச நம்மிடம் கொடுப்போம். நான்காவது காரியம், 3 காரியங்களை ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். நான்காவது வாக்கியம், உணராவிட்டாலும் தொடர்வது. உணராவிட்டாலும் தொடர்வது. கர்த்தருடைய வார்த்தையை நல்ல நீங்க கூர்ந்து கவனிங்க. கர்த்தர் உங்களோடு கூட தான் பேச விரும்புகிறார்.
நம்முடைய கலாச்சாரம் என்ன சொல்லுது தெரியுமா? நம்முடைய கலாச்சாரம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் என்றால் செய்யுங்கள். Base everything you do on how you feel. அதாவது நன்றாக தோணுச்சுன்னா செய்யுங்க, நல்லா தோணலைன்னா செய்யாதீங்க. அப்ப உங்களுடைய எதை செய்தாலும் உங்களுடைய உணர்வின் அடிப்படையிலே செய்யுங்கள். உணர்வின் அடிப்படையிலே செய்யுங்கள். நன்றா உணர்ந்தா செய்யுங்க, நல்லா உணராட்டா ஒன்றும் செய்யாதீங்க. இதுதான் நம்முடைய கலாச்சாரம் நமக்கு கற்பிக்கிற ஒரு பாடம். ஆனால் நான் சொல்றேன், இந்த காரியத்தின் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நடத்துவீர்கள் என்றால் இது முதிர்ச்சி அற்ற நிலைமை என்று சொல்கிறேன். இட் இஸ் இம்மெச்சூரிட்டி. எல்லாவற்றையும் உங்களுடைய உணர்வின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துவீர்கள் என்றால் அது முதிர்ச்சி இல்லாமைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். முதிர்ச்சியின்மைனா என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையை உணர்ச்சியின் அடிப்படையில் செய்வது. அதுவல்ல, அர்ப்பணிப்பின் அடிப்படையிலே காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவது தான் முதிர்ச்சி. உணர்வின் அடிப்படையில் அல்ல, அர்ப்பணிப்பின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவது தான் முதிர்ச்சி. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்றேன் பாருங்க. முதிர்ச்சி இல்லாதவர்கள், ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாதவர்கள், அவர்களுக்கு திறமைகள் இருக்கும், தாளந்துகள் இருக்கும், நல்ல ஆற்றல் இருக்கும், ஆனா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஒண்ணுமே செய்ய வேண்டிய காரியத்தை ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. திறமைகள் இருந்து என்ன பிரயோஜனம்? தாளந்துகள் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆற்றல் இருந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்திருப்பார். ஆனா செய்ய வேண்டிய காரியத்தை ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் செய்கிறதும் செய்யாததும் எதை அடிப்படையில் இருக்கிறது? உணர்வின் அடிப்படையில் இருக்கிறது, அர்ப்பணிப்பின் அடிப்படையில் இல்லை. அதாவது நல்ல ஒரு மூடு இருந்தா, நல்ல சந்தோஷமான ஒரு மூடு இருந்தா எல்லாத்தையும் செய்யறது. அந்த செய்யணும்னு ஒரு உணர்வு வரலனா, ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் ஆனா செய்யற மாதிரி எனக்கு தோணல, இன்னைக்கு ஜெபிக்கிற மாதிரி எனக்கு தோணல, வேதம் வாசிக்கிற மாதிரி எனக்கு தோணல, அதனால நான் வேதம் வாசிக்கல, அதனால ஜெபிக்கல, அது முதிர்ச்சி அற்ற நிலைமை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி உள்ளவர்கள் எப்படி உணர்ந்தாலும் சரி, உணராவிட்டாலும் சரி, அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அர்ப்பணிப்பின் அடிப்படையிலே செய்வார்கள். அர்ப்பணிப்பின் அடிப்படையிலே செய்வார். அப்படிப்பட்டவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை சாதிப்பார்கள். ஆமென். யோசிச்சு பாருங்க, ஒரு வாழ்க்கை உணர்வின் அடிப்படையிலே கட்டி எழுப்பப்படுமானால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நல்ல உணர்வுகள் இருந்தா, அதாவது ஒரு சந்தோஷமா இருந்தா எல்லா காரியங்களையும் செய்ய தோணும். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? சில சமயத்தில் சில காரியங்களை செய்ய தோணும், சில சமயத்தில் ஒண்ணுமே செய்ய தோணாது. அப்படித்தானே? ஒண்ணுமே செய்ய தோணாத ஒரு சூழ்நிலையில அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா, சும்மா உட்கார்ந்து நேரத்தை வீணாக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. அதனால போய் படுத்துக்குவாங்க, அதனால போய் தூங்குவாங்க. ஏன்னா ஒன்றும் செய்ய தோண மாட்டேங்குது. அவர்களுக்குள்ள ஒரு சோர்வு வந்திருக்கிறது. செய்ய வேண்டியது நிறைய காரியம் செய்ய வேண்டியது இருக்கு, ஆனா ஒண்ணுமே செய்யணும்னு செய்ய தோணல, ஒரு உற்சாகம் இல்லை. அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தோணாலும் சரி, தோன்றாவிட்டாலும் சரி, ஆமென், செய்ய வேணும்னு உணர்ந்தாலும் சரி, உணராவிட்டாலும் சரி, அர்ப்பணிப்பின் அடிப்படையிலே என்னோட வாழ்க்கையை நான் நடத்துவேன் என்று சொல்வேன் என்றால் அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி என்று சொல்கிறேன். சமயத்தில் எல்லாம் சரியா செய்யணும்னு தோண மாட்டேங்குது இல்ல? மனைவி இடத்துலயோ கணவன் இடத்துலயோ அன்பா பேசணும்னு எல்லா சமயத்திலும் தோணுதா உங்களுக்கு? உங்களை தான் கேட்கிறேன். எல்லா சமயத்திலும் தோணுதா? கணவன் இடத்துல அன்பா இருக்கணும் எல்லா சமயத்திலும் தோணுதா? மனைவி இடத்துல அன்பா இருக்கணும் எல்லா சமயத்திலும் தோணுதா? தோணலையே.
எல்லா சமயத்திலும் குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்கணும் தோணுதா? தோணலையா? எல்லா சமயத்திலும் ஜெபிக்க வேணும், கர்த்தரோடு நேரத்தை செலவழிக்கணும்னு தோணுதா? உங்களை தான் கேட்கிறேன். எல்லா நேரமும் வேதத்தை தியானிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையோடு நேரத்தை செலவழிக்கணும் தோணுதா? தோணலையே. அப்ப செய்யாம விட்டுலாமா? தோணாதனால செய்யாம விட்டுலாமா? அப்படி செய்யாம விடுவோம்னா முதிர்ச்சி அற்ற ஒரு நிலைமையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தோணுதோ தோணலையோ நான் சரியா இருக்கணும், சரியான காரியத்தை செய்யணும், செய்ய வேண்டியதை செய்தாகணும். அதுதான் முதிர்ச்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி தோணுதுன்றது அல்ல. We don't live by feelings, we live by commitments. We live by faith. உணர்ச்சியின் அடிப்படையில் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. விசுவாசத்தின் அடிப்படையில், அர்ப்பணிப்பின் அடிப்படையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். ஒரு நிலையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா உணர்ச்சியின் அடிப்படையில் வாழ முடியாது, அர்ப்பணிப்பின் அடிப்படையில் வாழ முடியும். இதை கவனிங்க. ஜெபிப்பதற்கு 2 சிறந்த நேரங்கள். நீங்க நல்லா ஜெபிக்கணும்னா 2 சிறந்த நேரங்கள் தான் இருக்கிறது. எந்த நேரம் அது? அதிகாலை வேளை. வெரி குட். அடுத்தது நள்ளிரவு. 2 நேரமே அருமையான நேரம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், 2 நேரமே ஜெபிக்கிறதுக்கு சிறந்த நேரங்கள் அல்ல. நல்ல நேரமா இருக்கலாம். அதிகாலை வேளை ஜெபிக்கிறதுக்கு நல்ல நேரம், நள்ளிரவு ஜெபிக்கிறதுக்கு நல்ல நேரம். நான் கேட்கறது சிறந்த நேரத்தை கேட்கிறேன். 2 சிறந்த நேரங்கள். ஒன்று, ஜெபிக்கணும்னு தோணுது பாருங்க, அதான் சிறந்த நேரம். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி தோணி இருக்கு? திடீர்னு ஒரு ஜெபிக்கணும்னு ஒரு உள்ள உணர்வு, ஒரு தோணும். அப்படியே நான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிப்போமே அப்படின்னு ஒரு தோணுது பாருங்க. அந்த நேரத்தில் போய் நீங்க ஜெபிப்பீங்களானா எந்த நரகமோ எந்த அந்தகார கிரியைகளும் உங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. அந்த ஜெபத்துக்கு யாரும் தடை பண்ண முடியாது. ஜெபிக்கணும்னு தோணும் போது ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கு, அது போல அருமையான ஒரு நேரம் வேற ஒண்ணுமே கிடையாது. 2வது சிறந்த ஜெபிக்கிறதுக்கு நேரம் எப்ப தெரியுமா? ஜெபிக்கணும்னு தோணாத போது. ஏன்னா அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு விசேஷத்த காரியத்தை ஆயத்தப்படுத்தி ரெடியா வச்சிருக்கிறாரு. பிசாசு உங்களை ஜெபிக்க விட மாட்டான்னு அர்த்தம். எத்தனை சமயத்தில் ஜெபிக்கணும்னு தோணவே இல்லைல்ல? அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஜெபிக்காம விட்டுறோம். கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அருமையான ஆசீர்வாதங்களை நழுவ விட்டுறோம். அப்ப சிறந்த 2 ஜெபத்துக்கு சிறந்த நேரத்தை நீங்க மறக்கவே கூடாது. முதலாவது என்னது? ஜெபிக்கணும்னு தோணும் போது ஜெபிக்கிறோம் பாருங்க, ஜெபத்துக்கு சிறந்த நேரம். 2வது சிறந்த ஜெபத்துக்கு சிறந்த நேரம் ஜெபிக்கணும்னு தோணாத போது. பிசாசு அதுக்கு தடை பண்றான். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லி தடை பண்றதுக்கு தான் உங்களுக்குள்ள ஒரு சோர்வை கொடுத்து ஜெபிக்கணும்னு தோணாதபடி அவன் செய்யறான். ஆனா அந்த நேரத்தில் போய் நீங்க ஜெபிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வந்து சேரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. தானியேலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தானியேலுக்கு விரோதமாக கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது. அதாவது தானியேல் சிங்க கேபில போட வேண்டும் என்று சொல்லி கையெழுத்து இடப்பட்டிருக்கிறது. இப்போது தானியேல் தன்னுடைய அறையிலே, மேல் வீட்டு அறையில வந்து பலகணிகளை திறந்து, எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து விட்டு முழங்கால் படியிட்டு எப்பொழுதும் ஜெபிக்கிறது போல ஜெபிக்கிறார். எப்ப ஜெபிச்சார் தெரியுமா தானியேல்? இயற்கையா பேசும்போது அந்த நேரத்தில் தானியேலுக்கு ஜெபிக்கணும்னு தோணி இருக்குமான்னு கேட்கிறேன். தானியேலுக்கு நல்லாவே தெரியும், நமக்கு விரோதமா கையெழுத்து ராஜா போட்டுட்டாரு, அடுத்தது நம்ம சிங்க கபில தான் தூக்கி போட போறாங்க. இந்த சமயத்தில் ஜெபிக்கணும்னு யாருக்குங்க தோணும்? ஜெபிக்கணும் தோணுமா? யாருக்காவது ஃபோன் பண்ணலாமா? அந்த எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணுவோமா? அந்த மினிஸ்டரோட பிஏக்கு ஃபோன் பண்ணலாமா? அப்படிதானே தோணும். தானியேலுக்கு கூட அந்த நேரத்தில் ஜெபிக்கணும்னு தோணி இருக்காது.
தோணாவிட்டாலும் ஜெபிக்கிறார் பாருங்க, அந்த ஜெபத்துல தான் வல்லமையே இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப தானியேல் உணர்ச்சியின் அடிப்படையில ஜெபம் பண்ணவில்லை, அர்ப்பணிப்பின் அடிப்படையில எப்போதும் ஜெபிக்கிறது போல போய் ஜெபிக்கிறார். அதுல தாங்க ஜெயமே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி எங்க இருக்கு தெரியுமா? வாழ்க்கையின் வெற்றி எங்க இருக்கு தெரியுமா? வெற்றி சிறக்கிற ஜனங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு தோணாத போது ஒரு காரியத்தை செய்யறாங்க பாருங்க, அவங்க தான் வெற்றி உள்ளவர்கள். நான் சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். மற்றவர்களுக்கு அதை செய்யணும்னு தோணவே இல்லை, ஆனா இவங்க செய்வாங்க, அதை அவங்க தான் வெற்றியாளர்களா இருப்பாங்க. நீங்க எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்களோ தெரியல. அதுதான் வெற்றியின் ரகசியம், அதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். இந்த வெற்றியாளர்கள், இந்த ஜெயிக்கிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெயிக்காதவர்களுக்கு என்னென்ன செய்யணும்னு தோணலையோ அதெல்லாம் செய்வாங்க பாருங்க ஜெயிக்கிறவங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த ஜெயிக்கிறவர்கள் சில பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இந்த ஜெயிக்காதவர்களுக்கு சில பழக்க வழக்கங்களை ஏற்படுத்த வேணும்னு தோணாத பழக்க வழக்கங்களை ஜெயிக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பழக்க வழக்கமாக மாற்றிக்கொள்வார்கள். அவர்கள் தான் வெற்றிசாலிகள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரத்தை சரியாய் செலவழிப்பார்கள். நேரத்தை விரயம் செய்ய மாட்டாங்க, நேரத்தை வீணாக்க மாட்டாங்க, விடாமுயற்சி உள்ளவர்களாக இருப்பார்கள். தன் கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை இன்னும் கூர்மைப்படுத்திக் கொள்வார்கள். ஆமென். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு சிறந்த இசை வல்லுனர் இருக்கிறான்னு வச்சுக்கோ. ஒரு சிறந்த இசை வல்லுனர் எப்படி ஒரு சிறந்த இசை வல்லுனர் ஆனார்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தோணாத போது கூட அவர் பிராக்டிஸ் பண்ணியிருப்பார். நான் சொல்றது விளங்குதா? எனக்கு எப்பப்ப தோணுதோ அப்ப மாத்திரம் ஆர்கன் வாசிப்பேன் அப்படின்றவங்க இசை வல்லுனர் ஆயிட முடியுமா? உங்களை தான் கேட்கிறேன். யாருங்க ஒரு இசை வல்லுனர் ஆக முடியும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தோணாத போது கூட இப்போ வாசிக்கிற மாதிரி இல்லை பிரதர், மைண்ட் செட்டு சோர்வா இருக்கு, பலவீனமா இருக்கு, இப்போ ஆர்கன்லாம் வாசிக்கிற மாதிரி இல்லை, இப்போ தூங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு போய் தூங்குற மனுஷன் ஒரு இசை வல்லுனர் ஆக முடியாது. வாசிக்கணும்னு தோணாத போது கூட இல்லை, நான் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு பிராக்டிஸ் பண்றாரு பாருங்க, அவர் தாங்க ஒரு இசை வல்லுனர் ஆக முடியும். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டுமானால் தோணாத போது கூட, செய்ய வேண்டும் உணர்வு வராத போது கூட, ஜெபிக்கணும்னு உணர்வு வராத போது கூட, தோணாத போது கூட, ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் உம்முடைய சமூகத்தில் இருக்கேன், நான் அர்ப்பணித்து இருக்கிறேன், I am committed to come into your presence at this time. ஆகவே எனக்கு தோணுதோ தோணலையோ இது ஜெப நேரம், எனக்கு தோணுதோ தோணலையோ இது வேதத்தை தியானிக்கிற நேரம், தோணுதோ தோணலையோ இது ஆராதனை நேரம், தோணுதோ தோணலையோ இது தேவனோடு கூட இருக்கிற நேரம் என்று சொல்லி அந்த அர்ப்பணிப்பின் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய ஜெயத்தை, உங்களுடைய வெற்றியை யாராலும் தடப்பட முடியாதுன்னு சொல்லுங்க. இந்த உணர்ச்சியின் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்களை நீங்க பாருங்க, வாழ்க்கை முழுவதும் போராட்டமா தான் இருக்கும், எதை எடுத்தாலும் போராட்டமா தான் இருக்கும். அவருடைய வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்கவே முடியாது, எதை எடுத்தாலும் தோல்விதான். ஏன் தெரியுமா? அவருடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில் கட்டப்படுகிறது? உணர்வின் அடிப்படையில் கட்டப்படும். அர்ப்பணிப்பு இல்லை. அநேக தேவ மனுஷர்களை நான் பார்த்திருக்கிறேன், அவருடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியத்தை நான் பார்த்திருக்கிறேன். காரணம் என்னவென்றால் உணர்வின் அடிப்படையில் அல்ல, அர்ப்பணிப்பின் அடிப்படையில். ஹல்லேலூயா. அதுதாங்க. உணராவிட்டாலும் நாம் விடாமுயற்சியாக தொடருவது கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அப்படிப்பட்டவர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக் கொள்வார்கள். வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு, அவருடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு இருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு கணிசமான நேரத்தை அவர்கள் செலவழிப்பார்கள். தோணுதோ தோணலையோ நான் தேவனோடு கூட
இந்த நேரத்தை நான் செலவழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். ஒரு ஆவிக்குரிய நிலைத்தன்மை நம்மில இருக்க வேண்டுமானால் உணர்வின் அடிப்படையில், அர்ப்பணிப்பின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டியதாக இருக்கும். இன்னொரு காரியத்தை சொல்றேன், கவனிங்க. அநேகருக்கு ஆசை நிறைய இருக்கும். நான் ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கும், கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளணும்னு ஆசை இருக்கும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு ஆசை இருக்கும். இந்த ஆசை எல்லாமே உணர்வின் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆனா தீர்மானங்கள் தான் அர்ப்பணிப்பின் அடிப்படையில் இருக்கிறது. எத்தனை பேருக்கு வித்தியாசம் விளங்குது? Desire is based on feelings, but determination is based on commitment. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஆசை இருந்து என்னங்க பிரயோஜனம்? சில பேருக்கு நிறைய ஆசை இருக்கும், ஒன்றும் சாதிக்க மாட்டாங்க வாழ்க்கையில். ஆனா சில பேருக்கு தீர்மானம் இருக்கும், நிறைய காரியத்தை சாதிப்பாங்க. சொல்றது விளங்குதா? வெறும் ஆசையோடு நிப்பாட்டக்கூடாது. அதிகாலையில் எழுதி ஜெபிக்கணும்னு ஆசையா இருக்கு பாஸ்டர், ஆசை இருக்கிறது நல்லதுதான். ஆனா தீர்மானம் இல்லையே. தீர்மானம் இருந்தால் தான் அதிகாலையில் எழுந்திருக்கவே முடியும். ஆசை வேலைக்கு ஆகாது. ஆமென். நீங்க ஒருவேளை என்கிட்ட கேட்கலாம், தோணலனா கூட நான் ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கிறதை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரா? அதுதான் கர்த்தருக்கு பிரியமா? கண்டிப்பா ஆமாம். ஏன் தெரியுமா? அதான் நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில் செய்கிறோம். தோணாத போதும் ஜெபிக்கிறோம்னா அது விசுவாசத்தின் அடிப்படை. தோணாத போது நான் வேதத்தை வாசிக்கிறேன்னா அது விசுவாசத்தின் அடிப்படை. அந்த விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கும். ஆமென். அது எப்படிப்பட்ட விசுவாசம்? காணாவிட்டாலும் நம்புவது, புரியாவிட்டாலும் கீழ்ப்படிவது, போதுமானது இல்லாவிட்டாலும் கர்த்தர் கொடுப்பது, உணராவிட்டாலும் விடாமுயற்சியாய் தொடர்வது. ஹல்லேலூயா. விசுவாசமானது விடாமுயற்சியாய் கர்த்தரை பிடித்து தொடர்ந்து கொள்வது. ஆண்டவரே நாம விட மாட்டேன். யாக்கோபு அன்னைக்கு சொல்லலையா? யாபோக்கு நதி கரையிலே அந்த பொழுது விடியும் போது அந்த தூதனானவர் சொல்றாரு, அப்பா என்னை விடு, நான் போகட்டும், பொழுது விடுகிறது. யாக்கோபு சொல்றாரு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். விசுவாசம். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும், என்னதான் கஷ்டம் வந்தாலும், ஆண்டவரே நீரை ஆசீர்வதிக்கிற நான் உம்மை விட மாட்டேன். விடாமுயற்சி, விடாமுயற்சி. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட விடாமுயற்சி எப்படி நமக்கு வரும்? அப்படிப்பட்ட விசுவாசம் உணர்வின் அடிப்படையில் அல்ல, விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளுக்கு எப்படி வரும்? எடுத்து வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல. அவன்றது அந்த இடத்துல யாரு? சத்தமா சொல்றது மோசே. விசுவாசத்தினாலே மோசே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல, அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து, அதான் உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல், ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். எகிப்தை விட்டு போனான். அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ரெடியா? விசுவாசத்தினாலே மோசே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ராஜாவோட கோபத்துக்கு பயப்படலைங்க. உறுதியாய் விசுவாசத்தினாலே. இதே பகுதியை நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதே பகுதியை பழைய ஏற்பாட்டில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. தோராவிலிருந்து தான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் இங்க எழுதியிருக்கிறார். தோராவில் இருக்கிறதா எழுதியிருக்கிறார். ஆனா தோரால கொஞ்சம் வாசித்து பாருங்க. இதை யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 11 15 வரைக்கும் வாசிங்க. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 11 15 வரைக்கும்.
மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமைக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்குமிங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்ப ரெண்டு சகோதரர்கள், எபிரேய சகோதரர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, நல்ல கவனிங்க, அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோன் இடத்தினின்று தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்க்கும்போது மோசே எகிப்தை விட்டு ஏன் ஓடி போனாருன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப நீங்க வாசித்தீங்கல்ல இந்த வேத பகுதியில, ஏன் மோசே எகிப்தை விட்டு ஓடி போனாருங்க? பார்வோனுக்கு பயந்து. இப்ப பழைய ஏற்பாட்டை நீங்க வாசித்த அந்த பகுதியை நீங்க வாசித்து பார்த்தா மோசே பயந்து ஓடுறது போல தெரியுது. அப்படிதானே? பார்வோனுக்கு பயந்து எகிப்தை விட்டு ஓடுறது போல தெரியுது. தொடக்கத்தில் இயற்கையான ஒரு பயம் மோசேக்குள்ள வந்தது உண்மைதான். ஆனா நீங்க இதே சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எகிப்தை விட்டு போனதுக்கு வேற காரணம் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் என்ன காரணம்? சத்தமா சொல்லுங்க. பயம். புதிய ஏற்பாட்டில் என்ன காரணம்? விசுவாசம். பழைய ஏற்பாட்டில் ஓடுனதுக்கு என்ன காரணம்? புதிய ஏற்பாட்டில் மோசே எகிப்தை விட்டு ஓடுனதுக்கு என்ன காரணம்? விசுவாசம். வாசிங்க அந்த வசனத்தை, எபிரேயர் 11:27. அப்ப வாசிங்க. விசுவாசத்தினாலே, பயத்தினாலே அப்படியா இருக்கு? விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல். அங்க பழைய ஏற்பாட்டில் பார்வோனுக்கு பயந்து, இங்க ராஜாவுடைய கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். என்ன நடக்குது இப்ப பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும்? பழைய ஏற்பாட்டை வாசித்தா பயந்து ஓடுற மாதிரி தெரியுது. ஆனா புதிய ஏற்பாட்டை பார்த்தா மோசைக்குள்ள கொஞ்சம் கூட பயம் இல்லை, விசுவாசம் தான் இருக்குது. ராஜாவுடைய கோபத்துக்கு பயப்படாமல் உறுதியாய் நின்று. தமிழ் பைபிள்ல கொஞ்சம் வித்தியாசமா போட்டாங்க. அதரசனமானவரை பார்த்தது போல, அப்படிதானே போட்டிருக்கு. வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல. ஆனா எபிரேயத்துல அதரசனமானவரை தரிசித்து, அந்த இன்விசிபிள் காட் அதரிசனமானவரை தரிசித்தபடியால், அதரிசனமானவரை பார்த்தபடியால் உறுதியாய் ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் அவன் எகிப்தை விட்டு போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சூழ்நிலை அச்சுறுத்தக்கூடியது தான் இருக்கிறது. சூழ்நிலை பயங்கரமா தான் இருக்குது. பார்வோன் இந்த செய்தியை கேள்விப்பட்டு மோசேயை கொலை செய்ய வகை தேடியது உண்மைதான். ஆனால் மோசே தேவனை பார்த்தபோது பயம் இருந்துச்சுங்க. நல்ல கவனிங்க. பார்வோன் தன்னை கொலை செய்து விடுவார் என்ற ஒரு பயம் இருந்தது, மோசேக்குள்ள இருக்குது. இப்ப மோசே என்ன பண்றார் தெரியுமா? He is seeing the invisible God. அந்த அதரசனமானவரை பார்க்கிறார். கர்த்தரை பார்த்த உடனே ஒரு காரியம் நடக்குதுங்க மோசேக்குள்ள. என்ன தெரியுமா?
அந்த பயம் விலகி போய் அந்த பயத்தின் இடத்துல விசுவாசம் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு விளங்குது? உங்களுடைய சூழ்நிலை அச்சுறுத்தக்கூடியதா இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலை மோசமாக இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலை பிரச்சனை நிறைந்ததாக இருக்கலாம். அந்த சூழ்நிலை கொடூரமாக இருக்கிறபடினாலே உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். அந்த பயம், அதுதான் தாவீது சொல்றார், நான் பயப்படுகிற நாளிலே என் கர்த்தரை நம்புவேன். பயப்படுகிற நாளிலே என் கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை பார்ப்பேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமானால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், என் மகனே மகளே, உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நீ என்னை நோக்கி பார். நீ என்னை நோக்கி பார்க்கிற மாத்திரத்திலே உன்னுடைய பயம் உன்னை விட்டு விலகி அந்த பயம் இருந்த இடத்துல விசுவாசம் வரும். விசுவாசம் வந்துடுச்சுன்னா நம்மளை அசைக்கிறதுக்கு ஆளே கிடையாது. உறுதியாயிருவோம், அசைக்க முடியாத ஒரு உறுதி வந்துடும். சபையாரே, எங்க பயம் இருக்கோ அங்க என்ன இல்லைன்னு அர்த்தம்? விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். எங்க விசுவாசம் இருக்கோ அங்க என்ன இல்லைன்னு இருக்கு. அதான் பைபிள்ல போட்டிருக்கு, விசுவாசிக்கிறவன் பதறான். எத்தனை பேருக்குள்ள ஒரு பதற்றம் இருக்கு? ஐயோ, என்ன நடக்க போதோ, என்ன ஆக போதோ, எப்படி இருக்க போறோமோ அப்படின்னு பதற்றம் இருந்தா என்ன அர்த்தம்? அங்க என்ன இல்லைன்னு அர்த்தம். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்னை நோக்கி பாருப்பா, என் மகனே என் மகளே, என்னை நோக்கி பார். உன்னுடைய சூழ்நிலை மோசமா தான் இருக்குது, உன்னுடைய சூழ்நிலை அச்சுறுத்தக்கூடியதா இருக்கிறது, ஆனா நீ என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். நீ எவ்வளவு கேளு என்னை நோக்கி பார்க்கிறீர்களோ அவ்வளவு களவாக உங்களுக்குள்ள இருக்கிற பயம் விலகி அந்த இடத்துல கர்த்தர் விசுவாசத்தை வைப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. எபிரேயர் 11:27 வாசிங்க. விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எபிரேயர் நிருபம் 11:27 விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசித்து, அப்படி வாசிங்க, அதரிசனமானவரை தரிசித்து உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை ஆவியானவர் எனக்கு காமிச்ச போது நான் சில காரியங்களை சிந்திக்க ஆரம்பித்தேன். 1992 ஆண்டு நாங்கள் கல்கட்டாவிலே இருந்த நாட்களிலே அதிகாலையில் கர்த்தர் என்னோடு கூட தனிப்பட்ட ரீதியில் பேசி அந்த முழு நேர ஊழியத்துக்கு வர சொல்றார். அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வாழ்றார். எனக்குள்ள இயற்கையாக ஒரு பயம் வருகிறது. ஐயோ, வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றது, எப்படி குடும்பத்தை நடத்துறது, யார் நம்முடைய தேவையை சந்திப்பா அப்படின்னு ஒரு பயம் வரும்போது கர்த்தருடைய சத்தம் தெளிவாக எனக்கு வந்தது. ஆண்டவர் சொன்னாரு, மகனே, நீ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை குறித்து யோசிக்கிற, நான் உன்னை ராஜரீக ஊழியத்துக்கு அழைக்கிறேன். நான் உன்னை அழைத்தால் நான் உன்னை கைவிடுவேனோ? ஹல்லேலூயா. அந்த ஒரு நிமிஷத்துல எனக்குள்ள இருந்த பயம்லாம் போயிடுச்சு. நாங்க கல்கட்டா விட்டு வெளியே வரும்போது பயந்து வரல, விசுவாசத்தோட வந்தோம். நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்றேன். நேரா ராயபுரத்துல தான் வந்து அங்கிள் ஆண்டி வீட்டில் தங்கியிருந்தோம். ஒரு சின்ன ரூம் தான், கட்டில் போட்டா அந்த இடத்துல நிக்கிறதுக்கு தான் இடம் இருக்கும். ஒரு கட்டில் போட்டா அந்த இடத்துல நாங்கள் 2 பேரும் நிக்கலாம், கீழே கூட உட்காரத்துக்கு இடம் கிடையாது. அவ்வளோ ஒரு சின்ன ரூமு அதில் தான் இருந்தோம். அங்கேருந்து ஒவ்வொரு நாளும் பெரம்பூருக்கு வருவோம். சில சமயம் பஸ்ஸில் வரதுக்கு கூட எங்கிட்ட காசு கிடையாது. எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கிறோம். பெரம்பூரில் ஒவ்வொரு தெருவாக நடந்திருக்கிறோம். சகோதரனே சகோதரி, எதற்காக சொல்றார்? கர்த்தர் அழைத்தால் உண்மை உள்ளவர், ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நான் கல்கட்டா விடும்போது பயந்து வரல, விசுவாசித்து வந்தோம். எத்தனையோ சமயத்தில் இந்த பெரம்பூர் வழியா நாங்கள் வருவோம். அந்த நாட்களில் சபை கிடையாது, விசுவாசிகள் கிடையாது, ஊழியம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கையில் காசும் கிடையாது. என்னோட மூத்த மகள்
டாடி ஒரு சாக்லேட் வாங்கித்தாங்கன்னு சொன்னா சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுக்கு கையில காசு கிடையாது. யோசிச்சு பாருங்க, அந்த நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல 3 பொருத்தனை, நானும் மனைவியும் செய்த 3 பொருத்தனைகள். ஒன்று, கடன் யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டோம். 2வது, எங்களுடைய தேவைகளை எந்த மனுஷத்திலும் சொல்ல மாட்டோம். 3வது, எங்களுடைய பெற்றோரிடத்திலிருந்து எந்த உதவியும் வாங்க மாட்டோம். 3 கடுமையான பொருத்தனைகள். கையில ஒரு பைசா கிடையாது. ஒரு பைசா இல்லாம இந்த தெருவில் பெரம்பூர்ல நாங்கள் நடந்து வந்த அநேக நாட்கள் உண்டு. ஒரே ஒரு காரியம் தான், விசுவாசம். விசுவாசம் நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா, நாங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வந்து விட்டோம் என்று அவர்கள் அறிந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பிரசங்கிக்கும்படியாக எங்களை அழைத்தார்கள். நாங்கள் போய் பிரசங்கம் பண்ணோம். அதுக்கப்புறம் பாஸ்டர் சொன்னாங்க, தம்பி நீங்கள் ஏசியில சேர்ந்து ஊழியம் செய்யுங்க. அப்போ நாங்கள் சொன்ன பெரம்பரை குறித்த கர்த்தர் தரிசனம் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னோம். பாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, தம்பி பெரம்பூரில் ஒரு வீடு வாடகைக்கு எடுங்க, அந்த வாடகையை நான் கொடுத்துட்றேன், அந்த வீட்டிலையே ஒரு ஊழியம் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நானும் மனைவியும் அருமையான ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயாட சொன்னோம், பாஸ்டர் உங்களுடைய அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களிடத்திலிருந்து ஒரு பைசா கூட எங்களுக்கு வேண்டாம், வீட்டு வாடகை கூட எங்களுக்கு வேண்டாம். நீங்க ஆவிக்குரிய காரியத்தில் எங்களை நடத்துவீர்கள் என்றால் போதும். நாங்கள் தவறு செய்யும் போது நீங்கள் எங்களை திருத்துவீர்கள் என்றால் போதும். எந்த ஒரு பணமும் வேண்டாம், எங்களுக்காக ஜெபிங்க பாஸ்டர்னு சொல்லி அவர்கிட்ட சொன்ன. பாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டு மனப்பூர்வமாக எங்களை ஆசீர்வதித்து ஜெபித்து அனுப்பினார்கள். வெறும் கையாக தான் வந்தோம், ஒரு பைசா வாங்கலை. ஜெய்சியிலிருந்து ஒரு பைசா இது வரைக்கும் நான் வாங்கலை. ஆனால் கர்த்தர் என்னை கைவிடலை பிரதர், சிஸ்டர், கர்த்தர் என்னை கைவிடலை. 2 கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரு ஒழிய ஒரு நாளாவது என்னோட கையை இப்படி நீட்டும்படியாய் கர்த்தர் வைக்கவே இல்லை. கர்த்தர் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதனாலதான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் இப்படியாக எழுதுகிறார். அன்னைக்கு மோசேக்குள்ள அந்த விசுவாசம் வந்ததுக்கான ரகசியம் என்னது? அதர்சனமான தேவனை பார்த்தது. சூழ்நிலை மோசம்தான், ஆனா அவர் தேவனை பார்க்கிறார், கர்த்தரை பார்க்கிறார். இதனாலதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. ஆவியானவர் என்ன எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அப்படி சொல்லிட்டு இப்ப ஆவியானவர் எழுதுறாரு பாருங்க. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கணும். யாரை நோக்கி? ஆண்டவராய் இயேசுவை நோக்கி. இதுதாங்க மோசே பண்ணது. சூழ்நிலை மோசம். பார்வோன் மோசையை கொல்லும்படியாக வகை தேடி கொண்டிருக்கிறார். ஆனா மோசே யாரை பார்க்கிறார்? விசுவாசத்தை துவக்கினரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி பார்க்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது பயம் விலகி போகிறது. அவருக்குள்ள விசுவாசம், உறுதி, நம்பிக்கை உண்டாகிறது. அந்த விசுவாசம் வந்ததினாலே பார்வோனுடைய கோபத்துக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஹல்லேலூயா. பார்வோன் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் என்ன செய்ய முடியும்? யார் நமக்கு விரோதமா எழும்ப முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப அதிரசனமான தேவனை மோசே பார். நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உங்களுடைய கண்களை கொஞ்சம் திருப்புங்க பிரதர். ஹல்லேலூயா.
உங்களுடைய கண்களை கொஞ்சம் திருப்புங்க. உங்களுடைய சூழ்நிலையை விட்டு உங்களுடைய கண்களை திருப்புங்க. கர்த்தரை பார்க்க பழகிக் கொள்ளுங்கள். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசித்து ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? மோசே காணாத தேவனை, அந்த வார்த்தை கொஞ்சம் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? அதரிசனமான தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சரீர பிரகாரமான கண்களிலே காண முடியாதவரை காணுவது, அதான அர்த்தம். சரீர பிரகாரமான கண்களிலே காண முடியாதவரை கண்டு, அதரிசனமானவரை தரிசித்து. எபிரேயர் 12 அதிகாரம் 2 வசனத்தில் என்ன பார்த்தோம்? ஆண்டவராகிய இயேசு தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை அவரால் பார்க்க முடிகிற சந்தோஷம், அதுவும் அதரிசனமான சந்தோஷம் தான், காண முடியாத சந்தோஷம் தான். எத்தனை பேருக்கு விளங்குது? மோசே தன்னுடைய சரீர பிரகாரமான கண்களால் பார்க்க முடியாத தேவனை பார்த்து, அதே போல எபிரேயர் 12:2 ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சரீரத்திலே மாமிசத்தில் இருந்த நாட்களிலே தன்னுடைய சரீர பிரகாரமான கண்களால் பார்க்க முடியாத சந்தோஷத்தை அவர் கண்டு அவர் சிலுவையை சகித்தார். ஹல்லேலூயா. பொறுமையோடு உறுதியாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீங்க காண்கிறதெல்லாம் அநித்தியம், காணாதவைகள் எல்லாம் நித்தியமானவைகள். காண்கிறதெல்லாம் என்னது? அநித்தியமானவை. காணாதவைகள்லாம் ஹல்லேலூயா. அந்த அதரிசனமான தேவன் நித்தியமானவர். அந்த அதரிசனமான சந்தோஷம் நித்தியமான சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அதனால தாங்க விசுவாசம் என்ன? எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாதவைகளின் நிச்சயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ஆண்டவராய் இயேசுவை குறித்து நம்ம என்னங்க வாசிக்கிறோம்? ஆண்டவராய் இயேசுக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்ததா. அதனால அவர் சிலுவையை உறுதியாக அவரால் சகிக்க முடிந்தது. பாவிகளின் விபரீதங்களை அவர் சந்திக்க முடிந்தது. காரணம், அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தன்னுடைய சரீர பிரகாரமான கண்களால் பார்க்க முடியாது. அது என்ன சந்தோஷம்? ஆண்டவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த சந்தோஷம் என்ன சந்தோஷம்? எந்த சந்தோஷத்தை பார்த்து அவர் சிலுவையை சகித்தார்? சிலர் நினைக்கலாம், ஓ பரலோகத்திலே பிதா அவருக்காக வைத்திருந்த சிங்காசனம், அதை யோசித்திருப்பாரோ? இல்ல, ஏற்கனவே அவர் சிங்காசனத்தில் இருந்தவர் தான். ஆமென். பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்கிற ஒரு பாக்கியம் கிடைக்க போதுன்ற ஒரு சந்தோஷமா? இல்லை, ஏற்கனவே அவர் பிதாவின் வலது பரிசத்தில் இருந்தவர் தான். ஆமென். ஏற்கனவே அவர் மகிமை பொருந்தியவர் தான். ஆண்டவர் சொல்ற காரியத்தை வாசிங்க. யோவான் 17 அதிகாரம், யோவான் 17 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே அவருக்கு என்ன இருந்தது? மகிமை இருந்தது. சிலுவையினால அவருக்கு மகிமை கிடைக்கல. சிலுவையினாலே ஒரு மகிமை வரப்போறதில்லை. ஏற்கனவே அவரு அந்த மகிமையை உடையவர் தான். சில நினைக்கலாம், அந்த சந்தோஷம் ஒருவேளை பிசாசு ஜெயிக்கிறதா இருக்குமா? இல்ல, ஏற்கனவே பிசாசு வானத்திலிருந்து கீழே தள்ளினவர் தான் இவரு. அப்படிதானே? பிசாசு ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். அது அல்ல அவருக்கு சந்தோஷம். அப்ப அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. அவர் சிலுவைக்கு போகும்போது அவர் உங்களையும் என்னையும் பார்த்தபடினாலதான் அந்த சந்தோஷத்தை, உங்களையும் என்னையும் பார்க்கிற அந்த ஐக்கியத்தின் சந்தோஷத்தை பார்த்து சிலுவையை அவர் சகிக்க ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்கு தெரியும், அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்காவிட்டால் மனிதர்களாகிய நமக்கு மீட்பு இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார்.
ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே ஜெபித்து கொண்டு வந்தபோது ஆவியான ஒரு புது காரியத்தை இருந்துச்சு. அவர் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசுவை கொலை செய்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். உலகத்தின் பார்வையிலே அது ஒரு கொலை, ஆனா தேவனுடைய பார்வையில் அது பலி. அது பலி. கொலை பாதகம், பலி சாதகம். ஆமே. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க கொலை பண்ணிட்டோன்னு, ஆண்டவரை கொன்று போட்டோன்னு. ஆனா நடந்தது அவர் தனியே பலியாக நமக்கு. அதனாலதான் நீங்க நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கோம். பிசாசு நினைச்சது கொலை பண்ணணும்னு, ஆனா அவர் என்னவானாரு? நமக்காக பலியானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சிலுவையை சகிக்க காரணம் என்ன? உங்களுடைய ரட்சிப்பு என்னுடைய ரட்சிப்பு தான். இதுதான் அவருக்கு பெரிய சந்தோஷமா தெரிஞ்சது. நான் இப்படி கற்பனை பண்றேன், ஆண்டு சொல்லியிருப்பாரு, நான் சிலுவையை சகிக்கிறதும் உலகத்தின் பாவத்தின் மேல் சுமத்துறதும் எனக்கு வேதனை தான். பிதாவை விட்டு பிரிக்கப்படுகிறது வேதனை, துக்கம் தான். ஆனா இதை காட்டில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு நாள் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் ஆண்டவரே நான் நம்ம ஏற்றுக்கொள்கிறேன் இறைச்சின்னு சொல்லும் போது நம்மை அவர் சொந்தமாக்கி கொள்றாரு பாருங்க. நமக்கு அவர் மணவாளனா மாறுறாரு பாருங்க. அவர் நம்மை மணவாட்டியாய் மாற்றுறாரு பாருங்க. அந்த சந்தோஷத்தை பொருட்டு, ஹல்லேலூயா, அந்த சந்தோஷம் அவருக்கு முன்பாக இருந்தபடினாலே அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார், சகித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், அதாவது தோணாவிட்டாலும், அதாவது ஒரு நல்ல உணர்வு இல்லாவிட்டாலும் விடாமுயற்சியாய் தொடர்வதுதான் விசுவாசம். தோணுதோ தோணலையோ நான் கர்த்தரை விட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் ஜெபத்தை விட மாட்டேன், வேத வாசிப்பை விட மாட்டேன், ஐக்கியத்தை விட மாட்டேன். அதுதான் விசுவாசம். சில சொல்றதை கேட்டீங்களா? இன்னைக்கு சபைக்கு போகணுன்னே ஒரு தோண மாட்டேங்குது, அதனால இன்னைக்கு வீட்டில் இருந்துருவோம். அன்னைக்குதான் விசேஷத்த ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருப்பார், போயிடும். அப்ப எதின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம், அதான் முக்கியம். ஒரு வசனத்தை வாசிங்க, யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான், ஆண்டவர் இயேசு சொல்ற வார்த்தை எல்லாம் எல்லாம் பார்க்கணும். தீர்க்கதரிசனமான வார்த்தை. ஆண்டவர் உங்களிடத்தில் தனிப்பட்ட ரீதியிலே பேசுகிற தீர்க்கதரிசனமான வார்த்தை. யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே 2 தடவை ஆண்டவர் மெய்யாகவே சொல்லிட்டாருன்னா அது உறுதின்னு அர்த்தம், அது எந்த மாற்றம் இல்லைன்னு அர்த்தம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். என்ன ஆண்டவரே, இதை கேட்கறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை நாங்க வந்தோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? அழுது புலம்புவீர்கள், ஆனா உலகமோ சந்தோஷப்படும். என்ன ஆண்டவரே, ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இதை எதிர்பார்த்து வரலையே. மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷமாயிருக்கும். நீங்கள் துக்கப்படுவீர்கள். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை சகோதரனே. இந்த மனுஷன் பேசுற வார்த்தை அல்ல, கர்த்தர் உங்களுக்கு நேரடியாய் சொல்கிற வார்த்தை. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன்னு கர்த்தர். மகளே மகனே, உடைய துக்கம் சந்தோஷமா மாறும். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு சின்ன உதாரணத்தை கொடுக்கிறாரு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, 21ஆம் வசனத்துல ஒரு உதாரணம். ஸ்ரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்ற, உங்களோட துக்கம் சந்தோஷமா மாறும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஸ்ரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்திலே பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினாலே அப்புறம் உபத்திரவத்தை நினையால்.
அடுத்த வசனம், அது போல அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய சந்தோஷத்தை உங்களை விட்டு ஒருவனும் எடுக்க முடியாது. எந்த சூழ்நிலை எடுக்க முடியாது, எந்த சந்தர்ப்பமும் எடுக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அந்த உதாரணம் ஒன்று சொன்னாரே, அந்த 21வது வசனத்துல, ஒரு ஸ்திரீ பிரசவ காலம் வரும்போது அவள் துக்கம் அடைகிறாள், வேதனை அடைகிறாள். எந்த பிள்ளைக்காக ஒரு வேதனை அடைகிறாளோ அதே பிள்ளை நிமித்தம் அவள் சந்தோஷப்படுகிறாள். ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியல. அருமையான தாயாரே, அருமையான தகப்பன்மாரே, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுடைய மகனை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, எந்த பிள்ளை நிமித்தம் நீ துக்கப்பட்டாயோ அதே பிள்ளை நிமித்தம் நீ சந்தோஷப்படுவாய். எந்த சூழ்நிலை நிமித்தம் நீ துக்கப்பட்டாயோ அதே சூழ்நிலை மூலமாக நான் உன்னை சந்தோஷிப்பிக்க போதுமானவராயிருக்கேன். எத்தனை பேர் விசுவாசிக்க? எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துல கனவீனப்படுத்தப்பட்டீங்களோ அதே சூழ்நிலையிலே நான் உங்களை உயர்த்துவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவர் சொன்னா கண்டிப்பா செய்வார். உணராவிட்டாலும், விசுவாசம் என்பது உணராவிட்டாலும் தொடர்வது, விடாமுயற்சியாக தொடர்வது. விசுவாசத்தினாலே மோசே எகிப்தை விட்டு ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமை உறுதியாய் அதர்சனமானவரை கண்டு, ஹல்லேலூயா, அவன் எகிப்தை விட்டு விலகி போனான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த விடாமுயற்சி, அந்த உறுதியாய்னு போட்டிருக்கு அந்த இடத்துல. எப்படிங்க அந்த உறுதி வந்தது? அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. எபிரேயர் நிருபம் 11:27 வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல தரிசித்து உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அந்த உறுதின்ற வார்த்தையை நீங்க நல்லா பாருங்க. பெர்சிஸ்டன்ஸ், அதாவது உணராவிட்டாலும் தொடர்வது, இதுதான் அந்த உறுதி. அந்த உறுதிக்கு ரகசியம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தில் இருக்கிற ஒரு பகுதி தான். அவன் அதரிசனமானவரை கண்டு. அந்த உறுதி எப்படி வந்தது? மோசேக்குள்ள அந்த விசுவாசம் எப்படிங்க வந்தது? எப்படி வந்தது? அதரிசனமானவரை கண்டு. இப்ப நான் உனக்கு கேட்கிறேன், அதரிசனமானவரை காண முடியுமா? உங்களை தான் கேட்கிறேன். பரிசுத்தம் எப்படி எழுதி வச்சிருக்காரு? அதரிசனமானவரை கண்டு. இப்ப என் கேள்வி என்னன்னா, அதரிசனமானவரை காண முடியுமா? விசுவாசத்துல. இயற்கையான நம்முடைய சரீர பிரகாரமான கண்ணில் பார்க்க முடியாது, ஆவிக்குரிய கண்களில் பார்க்கலாம். சந்தேகப்பட்டீங்கன்னா பார்க்க முடியாது, விசுவாசித்தா பார்க்கலாம். உங்களோட மாம்ச கண்ணில் பார்க்க முடியாது, விசுவாச கண்ணில் அவரை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க நல்ல நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ஒரு காரியத்தை உங்களோட வாழ்க்கையில சாதிக்க வேண்டுமானால் அந்த அதர்சனமானவரை காண வேண்டும். If you want to accomplish impossible, you have to see the invisible. நீங்க ஒரு காரியத்தை உங்களோட வாழ்க்கையில சாதிக்க வேண்டுமானால் நீ யாரை பார்க்கணும்? அதர்சனமானவரை பார்க்க வேண்டும். உங்களுடைய கண்களை மாத்திரம் தேவன் மீது பதிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை யாரும் ஒன்றை தடைபட முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே அந்த பர்த்திமேயு என்ற குருடனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு, ஒரு பெரிய திரள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து வருகிறது. ஆண்டவராக இயேசு அந்த வழியாக கடந்து போகிறார். அந்த பர்த்திமேயு குருடனுக்கு எப்படிங்க அந்த உறுதி வந்தது? எப்படி அந்த உறுதி வந்தது? எப்படி அந்த விசுவாசம் வந்தது?
எடுத்து வாசிங்க. மார்க் 10:48 வாசிங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 48வது வசனம். அவன் பேசாதிருக்கும்படி அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஒரு மனுஷன் 2 மனுஷன் இல்லைங்க, அவனை அதட்டினது அநேகர். ஒருவேளை அநேகர் உங்களை அதட்டி இருக்கலாம், அநேகர் உங்களுக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், திட்டம் பண்ணியிருக்கலாம். அநேகர் அவனை அதட்டி அவனோ அமைதலாயிரன்னு அதட்டி அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இதாங்க உறுதி, இதான் உறுதி. எத்தனை பேர் என்னை அதட்டினாலும் சரி, எத்தனை பேர் என்ன மௌனமா இருக்கணும்னு சொன்னாலும் சரி, எத்தனை பேர் எனக்கு விரோதமா செயல்பட்டாலும் சரி, தேவனுடைய இரக்கத்தை நான் கேட்பதற்கு தயங்கவே மாட்டேன், விடவே மாட்டேன், உறுதியா இருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் அவனை அதட்டினார்கள், ஆனால் முந்தி விட அதிக சத்தமாய், உரத்த சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கதறுகிறான். இதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? அந்த உறுதிக்கு ரகசியம் என்ன தெரியுமா? 52ஆம் வசனம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இதுதான் கீ, இங்கதான் திறவுகோள். 52. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் போதும். அதுதான் அவன் உறுதியாக முந்தியை காட்டிலும் அதிகமாய் உரத்த சத்தமாய் ஆண்டவரே எனக்கு இறங்க வேண்டும் கத்துறதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? விசுவாசம். அதான் இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம், பெர்சிஸ்டன்ஸ் பிரேக்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அந்த விடாமுயற்சி தாங்க எல்லா உங்களை எதிர்த்து வருகிற காரியங்களையும் உடைத்தெறிகிறது. அந்த விடாமுயற்சி தான். ஹல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு ஆண்டவராக இயேசுவை பார்க்க முடியாதுங்க, சரீர கண்ணால பார்க்க முடியாது. காரணம், அந்த மனுஷன் குருடன். ஆனா அந்த மனுஷன் ஆண்டவராக இயேசு தன்னோட விசுவாச கண்களிலே பார்க்கிறான். அநேகர் அதட்டினார்கள், மௌனமா இருக்கும்படி அதட்டுகிறார்கள். ஆனால் அந்த மனுஷன் முந்தியை காட்டிலும் அதிக உரத்த சத்தமாய், தேவனே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க வேண்டும் என்று சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல யோசித்து பாருங்க, எல்லாரும் அதட்டின போது அந்த மனுஷனுக்குள்ள ஒரு உணர்வு வந்திருக்கும்ல, இயற்கையா வரக்கூடிய ஒரு உணர்வு. என்ன? சரி விட்டுருவோம், நம்ம பேச அமைதல் ஆயிடுவோமே, எல்லாம் நம்மளை திட்டுறாங்க, எல்லாம் நம்ம திட்டுறாங்க, என்னத்துக்கு கத்தி இன்னும் திட்டு வாங்கணும், பேசாம அமைதலா இருப்போம் அப்படின்னு சொல்லி இயற்கையான ஒரு உணர்வு அந்த மனுஷனுக்குள்ளே கண்டிப்பா வந்திருக்கும். ஆனா அந்த உணர்வை தன்னுடைய விசுவாசத்தினாலே மேற்கொள்கிறோம். இயற்கையாய் வரக்கூடிய அந்த உணர்வுகளை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்னா விசுவாசத்தினால தான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நல்ல கவனிங்க. ஒரு கற்பனை தான். சரி எல்லாம் அதட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த உணர்வின் அடிப்படையில் அந்த மனுஷன் அன்னைக்கு மாத்திரம் அமைதலா இருந்திருந்தா என்னங்க ஆயிருக்கும்? உணர்வின் அடிப்படையில் எல்லாம் திட்டுறாங்க, எல்லாம் அதட்டுறாங்கன்னு சொல்லி அமைதலா ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை கேட்காம அமைதலா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அன்றைக்கு அந்த மனுஷன் பெறக்கூடிய ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை அந்த மனுஷன் இழந்து போயிருப்பான். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், எவ்வளவுதான் உங்களுக்கு எதிர்த்து யார் போராடினாலும் சரி, உங்களை அதட்டினாலும் சரி, அநியாயம் செய்தாலும் சரி, இரக்கத்துக்காக மன்றாடுகிற அந்த உறுதியான விசுவாசத்தை ஒரு நாளும் தளர விடாதீங்க. ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டா, அநேக விசுவாசிக்கு என்ன திரும்ப சொல்றாங்க, அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு 4:30 மணிக்கு ஏஞ்சி ஜெபிக்க எனக்கு தோண மாட்டேங்குது பாஸ்டர். அப்பதான் நல்ல தூக்கம் வருது, ஜெபிக்கணும்னு தோணவே மாட்டேன். அதிகாலையிலிருந்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து வார்த்தையை வாசிக்கணும்னு தோண மாட்டேன். தேவ பிரசனத்தில் நேரத்தை செலவழிக்கணும்னு தோண மாட்டேங்குது. கொஞ்சம் சரீரத்தில் பலவீனம் வந்தோடனே ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போறதுக்கே தோண மாட்டேங்குது. இந்த தோண மாட்டேங்குதுன்னு சொல்றோம் பாருங்க, இதுதான் நம்முடைய அற்புதத்துக்கு தடையா இருக்குன்னு சொல்றோம். பெரிய அற்புதத்துக்கு தடையா இருக்கிறதே நம்மளுக்கு தோண மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? உணர்வின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, எனக்கு தோணுதோ தோணலையோ நான் ஜெபிக்கணும்.
தோணுதோ தோணலையோ வேதத்தை தியானிக்கணும், தோணலையோ தேவ சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கணும், தோணலையோ கர்த்தரை ஆராதிக்கணும், தோணலையோ கர்த்தருடைய ஆலயத்துக்கு சமூகத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கான ரகசியம். அப்ப விசுவாசம்னா என்னது? தோணாவிட்டாலும் உணராவிட்டாலும் விடாமுயற்சியாய் தொடர்வது. ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சீக்கிரமா வாசிங்க. ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்திலே 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். போதும். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஜெப வேலைன்னு ஒன்று இருந்துச்சு அவங்களுக்கெல்லாம். நமக்கு இருக்கா ஜெப வேலைன்னு ஒன்று இருக்கா பிரதர்? இல்லை பாஸ்டர், எப்பப்போ தோணுதோ அங்கேயே போச்சு ஆசீர்வாதம். எப்பப்ப தோணுதோ அப்பெல்லாம் ஜோமன். வேத வாசிக்கிறது ஒரு நேரம் இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்துக்கும் இல்லை. பார்த்தீங்களா? ஜெப வேலை எத்தனை பேருக்கு இருக்கு? இன்னைக்கு ஏற்படுத்துங்க, ஜெப வேலையை ஏற்படுத்துங்க. கர்த்தருடைய சமூகத்தில் தேவனை சந்திக்கிற ஒரு நேரம் இதுதான் அப்படின்னு ஜெப வேலை இருக்கணும். யார் யாரோட வாழ்க்கையில அந்த ஜெப வேலை இருக்கிறதோ அவரோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அற்புதம் தான். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்ற ஆவியான எழுதி வச்சிருக்காரு பாருங்க. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரம். 9ஆம் மணி நேரம்னா என்ன டைம் பிரதர்? மதியானம் 3 மணி. யாருக்காவது 3 மணிக்கு ஜெபிக்கணும்னு தோணுமா? என்ன தோணும்? சாப்பிட்டோம், நல்லா வயிறு படுக்க சாப்பிட்டு. இப்போ என்ன தோணும் தெரியுமா? நல்லா படுத்து ரெஸ்ட் பண்ணலாம், நல்லா தூங்கலான்னு தோணும். ஆனால் அந்த தூங்கலான்னு தோணுது பாருங்க, அந்த நேரத்தில் ஏஞ்சி 2 பேரும் ஜெபிக்க வந்தாங்க பாருங்க. அதான் ரகசியமே. அங்கே ஜெபிக்கணும்னு தோணலை, தூங்கலான்னு தான் தோணுது. ஆனால் தூங்கலான்னு தோன்ற நேரத்தில் அவங்களோட அர்ப்பணிப்பை முன்பாக வைத்து இல்லை இந்த நேரத்தில் ஜெபிக்கணும், இது ஜெப வேலை என்று சொல்லி ஆலயத்துக்கு வந்தாங்க பாருங்க. அந்த இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்றாரு பாருங்க. பிறவி சப்பானி அவன் எழுந்து குதித்து நடக்கிறான். அவர்களை இந்த 2 பேரை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதத்தை. இன்னும் சொல்லணும்னா ஆண்டவர் எத்தனை விஷயம் இந்த ஜெபாலய வழியா போயிருப்பாரு, எத்தனை விஷயம் போயிருப்பாரு. ஆனா ஆண்டவராக இயேசுவை கொண்டு செய்யாத ஒரு அற்புதத்தை இந்த 2 சீஷர் மூலமாக பிதாவானவர் செய்கிறார் என்றால் அந்த ஜெப வேலையின் முக்கியத்துவத்தை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. ஆமென். காலையில ஜெபிக்கிறது ஈஸி, ராத்திரி ஜெபிக்கிறது ஈஸி. அந்த மத்தியான வேளையில ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை ஜெப வேலையா மாத்தி பாருங்களேன், அதுல ஒரு பெரிய தியாகம் இருக்கிறது. அந்த 3 மணி அந்த 3 o'clockன்றது வேதாந்தத்தில் ஒரு பெரிய விசேஷமே இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான ஒரு வேத பாடம் நடத்தணும். 3 o'clock 3 மணி 9ஆம் மணி நேரம். 9ஆம் மணி நேரம் எங்க கேட்ட மாதிரி இருக்க? எந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு ஜீவனை விட்டார் நமக்காக? ரொம்ப விசேஷமான நேரம் பிரதர் இது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தோணாவிட்டாலும் உணராவிட்டாலும் ஜெபிக்கணும்னு தோணலனாலும் இல்லை இது என்னுடைய ஜெப வேலை என்று சொல்லி முழங்கால் படிட்டு பாருங்களேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 5வது காரியம், விசுவாசமானது பெறாவிட்டாலும் நம்புவது. ஜெபத்தை குறித்து 2 காரியத்தை சொல்றேன், கவனிங்க. தேவன் நம்முடைய எல்லா ஜெபத்தையும் எப்போதும் கேட்டு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். தேவன் நம்முடைய எல்லா ஜெபத்தையும் எப்பொழுதும் கேட்டு பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். முதல் குறிப்பு. 2வது குறிப்பு, தேவன் எப்பொழுதும் நாம் விரும்புகிற விதத்திலே பதில் அளிப்பதில்லை. நம்ம ஒரு விதம் வச்சிருப்போம், ஆண்டவர் இப்படிதான் பதில் கொடுக்கணும், இப்படிதான் செய்யணும். ஆண்டவர் அப்படி கிரியை செய்கிறவர் அல்ல. நாம் எதிர்பார்க்கிற விதத்திலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் அல்ல. சில சமயத்தில் அவர் பதில் இல்லைன்னு வரும், அதுவும் பதில் தான்.
சில சமயத்துல பதில் இப்ப இல்லைன்னு வரும், அதுவும் பதில் தான். சில சமயத்துல பதில் கொஞ்சம் பின்னாலன்னு வரும், அதுவும் பதில் தான். சில சமயத்துல பதில் கொஞ்சம் பொறுத்திருன்னு வரும், அதுவும் பதில் தான். கர்த்தர் எல்லா ஜெபத்துக்கும் எப்பொழுதும் பதில் தருகிறவர். சில சமயத்துல ஒரு காரியத்தை நீங்க கேட்பீங்க, ஆண்டவர் வேண்டாம்பான்னு சொல்லிடுவார். வேண்டான்னு சொல்லும்போது அவர் நம்மளை நேசிக்கலன்னு அர்த்தமா? ஏன் தெரியுமா வேண்டான்னு சொல்றாரு? நேசிக்கிறதுனால வேண்டான்னு சொல்றாரு. நேசிக்கிறதுனால தான் வேண்டான்னு சொல்றாரு. ஆண்டவர் வெண்டிங் மிஷின் இல்ல. வெண்டிங் மிஷின் பார்த்துருக்கீங்களா? மால்ல எல்லாம் வச்சிருப்பாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப காமன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சென்னைக்கு வருது. வெண்டிங் மிஷின்னா ஒரு மிஷின் அங்கே இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் காசை போட்டிங்கன்னா உள்ள உங்களுக்கு வேண்டிய பொருள்லாம் இருக்கும். கூல்ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் சிப்ஸு, சாக்லேட்டு, ஸ்நாக்ஸு அதெல்லாம் இருக்கும். நீங்கள் காசை போட்டிங்கன்னா அந்த பாக்கெட் வெளியே வந்து விழும். ஆண்டர் வெண்டிங் மிஷின் இல்லை. ஜெபத்தை உள்ள போட்டு நமக்கு விருப்பமானதை எடுத்துக்கிறதுக்கு. ஆண்டவரே நான் ஜெபத்தை போடுறேன், எனக்கு விருப்பமானது. அந்த மிஷினுக்குள்ள வரதெல்லாமே உடம்புக்கு கெடுதி தான். எல்லாமே ஜங்க் ஃபுட் தான் வரும். ஆண்டவர் நம்மளை விரும்புறதெல்லாம் நம்மளை கொடுத்துட்டா இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்க மாட்டோம், எப்பயோ செத்து போயிருப்போம். அதான் உண்மை. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கேட்கறதெல்லாம் கொடுக்கிறவர் அல்ல, நன்மையான காரியங்களை மாத்திரம் கொடுக்கிறவர். நன்மையான காரியங்களை மாத்திரம். சங்கீதக்காரன் அழகா சொல்லுவாரு, சங்கீதம் 84:11, நானே உங்களுக்கு சூரியனும் கேடகமாய் இருப்பேன், நான் உங்களுக்கு கிருபையும் மகிமையும் தருவேன், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நன்மைன்னு போட்டிருக்க, என்ன நன்மை? அவருடைய பார்வையில் எது நன்மையா இருக்கோ அது. நம்முடைய பார்வையில் நன்மையா இருக்கிறதெல்லாம் அவர் கொடுத்துட மாட்டாரு. அநேக காரியம் நம்முடைய பார்வைக்கு நல்லா தெரியுது, ஆனா அது நல்லது இல்லை. அவருக்கு தான் தெரியும் நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு. ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவரே இதுக்கு நல்லா படுதுப்பா, ஆண்டவரே இதை எனக்கு கொடுத்துருங்க. இல்லப்பா, என்னோட பார்வையில் இது நன்மையா தெரியல, இது வேண்டாம். அதாங்க ஒரு அன்பு, தகப்பனுடைய அன்பு. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை. கேட்டதெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நல்லா கேட்குறீங்களா? ஆண்டவரே நான் கேட்கறதெல்லாம் நீ கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ராஜா கிடைக்க மாட்டார். யார் கிடைக்க மாட்டா? கேட்கறதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் வாங்கிக்கிட்டா, எல்லாம் வாங்கிக்கிட்டு யார் கிடைக்க மாட்டா? ராஜா கிடைக்கும். அந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பாள், கன்னி மாடத்திலிருந்து தன்னோட கூட ராஜ அரண்மனைக்கு போக. நல்ல கவனிங்க, கன்னி மாடத்துல இப்ப ராஜாவுக்கு ஒரு ராணி வேணும். தேசத்தில் இருக்கிற அழகான பெண்கள் எல்லாரையும் வர வைத்திருக்கிறார்கள் கன்னி மாடத்துல. அங்க இருக்கிற எல்லா பெண்களும் ராஜாவுக்கு ராணியா மாற ஒரு பெரிய ஆயத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. 12 மாசம் ஆயத்தம். அந்த கன்னி மாடத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் எப்படி போட்டிருக்கு? அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவை எல்லாம், அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். என்ன வேணாலும் கேட்கலாம், எதை கேட்டாலும். அப்ப அந்த பெண்கள் எப்படி கேட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம பிரதர்ஸ்க்கு தெரியுமே, அம்மா எதை வேணாலும் வாங்கிக்கோ, அவ்வளவுதான். என்னன்னா கேட்டிருப்பாங்க அந்த அம்மா. சரவணா ஸ்டோரே காலி ஆயிருக்கும். கேட்டதெல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த பெண்கள் ஸ்ரீயின் மாடத்திலே ஆயத்தப்படுத்தப்படுகிற அந்த பெண்களுக்கு கேட்கிறதெல்லாம் கொடுக்கப்படும். எல்லாத்தையும் அந்த பெண்கள் கேட்டது ஆசைப்பட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. என்ன, யார் கிடைக்கல? ராஜா கிடைக்கல. ஆனா எஸ்தர் வித்தியாசங்க. 15ஆவது வசனத்தை வாசிங்க. 15ஆவது வசனம்.
மொர்தேக்காய் தனக்கு குமார்த்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமார்த்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்ரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. வேற ஒன்றையும் கேட்கலங்க. அவளுக்கு கிடைச்சது யாரு? ராஜா. ஹல்லேலூயா. கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுக்கணும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ராஜா கிடைக்க மாட்டாரு. ஆண்டவரே உமக்கு சித்தமானது வாய்த்தால் போதும். எனக்குன்னு நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதை கொடுங்க ஆண்டவரே, அது போதும். இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு ஆசைப்பட்டு எனக்கு அப்படிலாம் வேண்டாம். உங்களுடைய சித்தத்தின்படி நீர் எனக்காக என்னத்தை நியமித்து இருக்கிறீரோ அது கொடுத்தா போதும். ஹல்லேலூயா. நம்ம அப்படி இருப்போமானால் யாரை பெற்றுக்கொள்வோம்? ராஜா. யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ராஜாவை விடுறது என்னங்க? இதுக்கு பதிலாக ஒண்ணுமே கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, ராஜா கிடைச்சா போதும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. அவர்கள் பாடுபட்டவர்கள், நிந்தை அவமானங்களை சகித்தவர்கள். வாசிங்க 36, 37 வாசிங்க. 36, 37. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். கல்லெறி உண்டார்கள். வாளால் அறுப்புண்டார்கள். பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். ஆனா இவர்கள் யார் தெரியுமா? விசுவாச வீரர்கள். ஒண்ணுமே பெறலங்க, ஒண்ணுமே பெறல, விரும்பினது ஒண்ணும் பெறல. பெறாவிட்டாலும் நம்பினவர்கள், பெறாவிட்டாலும் விசுவாசித்தவர். இதுதாங்க விசுவாசம், இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிக்கும்படியா நான் பேசுறேன். யோசிங்க. நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு கிறிஸ்தவரா ரட்சிக்கப்படுவதற்கு முன்ன என்ன பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை இப்பயும் இருக்கா இல்லையா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்ன சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை இப்போதும் இருக்குதா இல்லையா? இருக்குதானே செய்து. நீங்க பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே தான் நமக்கும் இருக்கு. அப்படிதானே? ஒரு அவிசுவாசிக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு இருக்குல்ல. அவிசுவாசிக்கு ஒரு பண பிரச்சனை இருந்தால் நமக்கும் பண பிரச்சனை இருக்குல்ல. ஆனா என்ன வித்தியாசங்க? நம்மளோடு கூட அந்த பிரச்சனையின் ஊடாக கடந்து போக நமக்கு திராணிப்படுத்தி, நமக்கு உதவி செய்து, நம்மை உற்சாகப்படுத்தி, தைரியப்படுத்தி, பலப்படுத்தி அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ரட்சிக்கப்படுவதற்கு முன்ன என்ன பிரச்சனை இருந்தோ அந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் அதை தனியா சகிக்கல, தனியா போராடல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதான் தாவீது சொல்றாரு, கர்த்தரின் மெய்ப்பரா இப்ப இருக்கிறாருப்பா. முந்தி இல்ல, இப்ப கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறாரு. நான் முந்தி தாழ்ச்சி அடைந்தேன், மெய்ப்பர் எனக்கு இல்ல, ஆனா இப்ப மெய்ப்பர் இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில முந்தி நடந்தேன், இன்னைக்கும் அதே பாதையில நடக்கிறேன். ஆனா அன்றைக்கு என்னோடு கூட யாரும் இல்லை, ஆனா இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சில சமயத்துல நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே இந்த பிரச்சனை என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே, இந்த போராட்டத்தை என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் பிரச்சனை போராட்டத்தை எடுக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா அந்த பிரச்சனை கூட போறதுக்கு பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருவாரு. நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். அந்த பிரச்சனை போகாது, ஆனா அந்த பிரச்சனைக்கு பதிலா என்னத்தை கொடுத்துருவாரு? பலனை கொடுத்துருவாரு, உறுதியை கொடுத்துருவாரு, விசுவாசத்தை கொடுத்துருவாரு. தைரியமா நம்ம உள்ள போவோம் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் செயல்படுகிற 3 விதங்கள் இருக்கிறது வேதாகமத்தில். சீஷர்கள் ஒரு சமயத்தில் படகுல போகிறார்கள், பெரும் புயல் காற்று வீசுகிறது, படகு மூழ்கத்தக்கதாக அலைகள் மோதுகிறது.
ஆண்டவராய் இயேசு உடனே எழுந்து அதட்டி இறையாதே அமைதலா இருன்னு சொன்ன உடனே ஒரு அமைதல். அது ஒரு விதம். சில சமயத்துல ஆண்டவர் புயலையும் காட்டி அதட்ட மாட்டாரு. கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுத்து அந்த துடுப்பை போட்டு போய் கரை சேர்க்க செய்வார். இன்னும் சில சமயம் மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த புயல் அந்த அலையோடு கூட இடைப்பட மாட்டாரு, அப்படியே கப்பலோடு கூட தூக்கிட்டு வந்து உங்களை வெளியே வச்சிருவாரு புயல்ல இருந்து. கர்த்தர் இடைப்படுகிற விதம் வித்தியாசம். அந்த பகுதியை வாசிச்சிருக்கீங்களா? பாருங்களேன், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 6:18 வாசிங்க. பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து, இப்ப இயேசு ஆண்டவராய் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறார். படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படகுக்குள்ள அவர் வந்த உடனே அந்த படகு அவள் போகிற கரையை பிடித்தது. நடுவுல இருக்கிறாங்க, புயலின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே நடுவுல இருக்கிறாங்க. ஆண்டவராய் இயேசு உள்ள வந்தோடனே படகு எங்க போயிருச்சு? கரைக்கு போயிருச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் செயல்படுகிற விதம் வித்தியாசம். அவருடைய ஞானத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. சில சமயத்துல அதட்டிடுவாரு, புயல் காற்றெல்லாம் அமைதலாயிரும். சில சமயம் அது ஊடா கடந்து போக கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். சில சமயத்துல அந்த புயல் காற்றிலிருந்தே கர்த்தர் உங்களுக்கு நீட்டா வெளியே எடுத்து விட்டுருவார். ஹல்லேலூயா. ஆனா ஒரு காரியம் நிச்சயம், எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அந்த ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ இருக்காங்களே, 3 எபிரேய புருஷர்கள், யாரோட நண்பர்கள்? தானியேலோட ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். தானியேல் எப்போதும் ஜெபிக்கிற மனுஷன், அப்படிதானே? ஒரு நாளைக்கு 3 வேளை இடைவிடாமல் எப்போதும் செய்து வருகிறது போல ஜெபிக்கிற ஒரு மனுஷன். இப்ப இந்த 3 பேர் தானியேல் ஜெபிக்கிறத பார்த்திருப்பாங்களா? பார்த்திருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா நிறைய தடவை பார்த்திருப்பாங்க. இப்ப இந்த 3 பேருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, இந்த சிலைக்கு முன்பாக விழுந்து பணியணும், அப்படி இல்லைன்னா எரிகிற 7 மடங்கு அக்கினி அதிகரிக்கப்பட்ட அந்த அக்கினி சூழலை உங்களை தூக்கி போட்டுருவோம்னு. அந்த 3 பேரும் தானியேல் ஜெபிக்கிறத பார்த்ததுனால ஜெபிச்சிருப்பாங்களா? ஜெபிச்சிருக்க மாட்டாங்க. என்ன ஜெபிச்சிருப்பாங்க? ஆண்டவரே எங்களை தப்பி வச்சிருக்க, ஆண்டவரே எங்களை அக்கினியில தூக்கி போட போறாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாத்திருக்க ஆண்டவர். ஜெபிச்சிருப்பாங்களா? ஜெபிச்சிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா ஜெபிச்சிருப்பாங்க. ஆனா ஜெபம் கேட்கப்பட்டதா? ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுட்டு சரிப்பா நான் உங்களை அக்கினிலேருந்து தப்பி சொன்ன செய்தாரா? ஜெபம் கேட்கப்படவே இல்லைங்க, அக்கினிக்குள்ள போட்டாச்சு. ஜெபம் கேட்கப்படலைன்னு சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய சூழ்நிலையின் மத்தியிலே உங்களோடு நிற்கிற கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா. அது இதை காட்டிலும் மகிமையா இருக்கும். ஜெபத்துக்கு பதில் வரதை காட்டிலும் ஜெபத்துக்கு பதில் வராம கர்த்தர் உங்களோடு கூட ஒரு சூழ்நிலை நிற்கிறாரு பாருங்க, அது மகிமையா இருக்கும். அந்த மகிமையை நீங்க மாத்திரம் பார்க்க மாட்டீங்க, மற்றவங்களும் பார்ப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுல தேவனுடைய நாமம் மகிமைப்படும், அதுல உங்களுக்கு ஒரு உயர்வும் வரும். ஜெபத்தை கேட்டுட்டா அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டிருக்காது, இவர்களும் மாகாணங்களில் உயர்த்தப்பட்டிருக்க மாட்டாங்க. நீ கர்த்தர் யாரிடத்துல பேசுறான்னு தெரியல. சில பேர் ஆண்டவரே என்னோட ஜெபம் கேட்கப்படலன்னு சோர்ந்து இருக்கிறீங்க. கர்த்தர் முடித்த சொல்றார், மகனே மகளே, ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சோர்ந்து போகாத. அதை காட்டிலும் மகிமையான ஒரு காரியத்தை நான் உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கேன். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலை மத்தியில் நான் நிற்பேன். நீங்க அந்த சூழ்நிலையை விட்டு யார் உங்களை உள்ள போட்டாலும் அவங்களே வெளியே கொண்டு வருவாங்க. அவங்களே கொண்டு வருவது மாத்திரம் இல்லை, அவங்களே உங்களை உயர்த்துவாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்களை வாழாக்காமல் தலையாக்குவேன், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் பயங்கரமானவர். விசுவாசத்தை மாத்திரம் தெளிவா விளங்கிக்கணும். ஏதோ கிடைக்கலன்னு விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சேன், இது கிடைக்கல அப்படின்னு நம்பிக்கை விடுறதில்லை, விசுவாசத்தை விடுறதில்லை. கிடைக்காவிட்டாலும் பெறாவிட்டாலும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதாங்க வேதாகமத்து ஒத்த விசுவாசம்.
தேவன் பிரியப்படுகிற விசுவாசம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கணும். ஆறாவதாக, விசுவாசமானது அனுபவிக்காவிட்டாலும் நன்றி செலுத்துவது. அனுபவிக்காவிட்டாலும் நன்றி செலுத்துவது. ஹல்லேலூயா. நல்ல ஒரு உதாரணம் யார் தெரியுமா? யோசுவா தான். எடுத்து வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசி. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எல்லாமே எபிரேயர் 11ல தான் இருக்கு. இந்த 6 வாக்கியங்களும் எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்துல தான் இருக்கிறது. 30ஆம் வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்தோட எல்லைக்கு வந்துட்டாங்க. யோர்தானை கடந்துட்டாங்க. இப்ப அந்த எரிகோவை அவர்கள் கைப்பற்ற வேண்டும். அந்த எரிகோ மதில் பயங்கரமான ஒரு மதில் சுவராய் எழும்பி நிற்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை வருஷம் வெறும் அடிமையா இருந்தவங்க தான். அவங்களுக்கு யுத்தத்தில் ஒரு பயிற்சி இல்லை. அவங்க இடத்துல எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்பா பயப்படாதீங்க, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கிறது. நீங்க என்ன பண்ணணும்? அந்த நகரத்தை 6 நாள் சுத்தி வரணும். ஆமென். 7வது நாள் அந்த நகரத்தை நீங்க 7 தடவை சுத்தி வரணும். அப்படி சுத்தி வரும்போது நீங்க ஒண்ணு பண்ணணும். எனக்கு நன்றி செலுத்தணும். நான் உங்களுக்கு செய்ததை நினைத்து நன்றி செலுத்த வேண்டும். You must thank me in advance. நடப்பதுக்கு முன்பாக நல்ல கவனிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். நடப்பதுக்கு முன்பாகவே நான் உங்களுக்கு செய்து முடித்ததை நினைத்து நன்றி செலுத்த வேணும். நடப்பதுக்கு முன்பாகவே, அனுபவிப்பதுக்கு முன்பாகவே நான் உங்களுக்கு செய்து முடித்ததை குறித்து என்ன பண்ணணும்? நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? விசுவாசத்தினாலே எரிகோ மதில் கீழே விழுந்தது. ஹல்லேலூயா. அவங்களுடைய விசுவாசத்தை எப்படிங்க வெளிப்படுத்துறாங்க? பைபிள்ல எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எழுதுறாரு. விசுவாச வசனத்தை வாசிங்க. 30ஆம் வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. சுற்றி வரப்பட்டு விழுந்தது. எப்படிங்க? விசுவாசத்தினாலே போட்டிருக்காங்க. அந்த விசுவாசம் எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? கீழ்ப்படிதெல்லாம் இருக்குது. ஆனா விசுவாசம் எப்படி வெளிப்படுத்தப்பட்டது தெரியுமா? நன்றி செலுத்ததினாலே. நன்றி செலுத்த. இன்னும் அனுபவிக்கல, இன்னும் எரிகோ மதில் கீழே விழல, இன்னும் எரிகோவை கைப்பற்றல. ஆனா அந்த சுற்றி வரும்போது அவர் நன்றி செலுத்தினாங்க பாருங்க. அதாங்க விசுவாசம். இன்னும் ஒண்ணுமே நடக்கல. ஆனா ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நீ செய்து முடித்து விட்டீர் என்று விசுவாசித்து நன்றி செலுத்துகிறேன். புரியுதா? இதை புதிய ஏற்பாட்டில் வாசித்தா புரியாது, பழைய ஏற்பாட்டுக்கு போனாதான் புரியும். பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏழாந்தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, நல்ல கவனிங்க, யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். கிராமர் சரியா இது? ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் நகரத்தை ஒப்பு கொடுப்பாருன்னு தானே இருக்கணும். எப்படி இருக்கு? ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் நகரத்தை. என்ன மிஸ்டேக்கா? பிரிண்டிங் மிஸ்டேக்கா? விசுவாசம். ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் நகரத்தை ஒப்பு கொடுத்தார். அந்த டென்ஸ் இருக்குல்ல, பைபிளை நீங்க வாசிக்கும் போது அந்த காலங்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆவியானவர் அவருடைய கிராமரே வேற, கர்த்தருடைய இலக்கணமே வேற, கர்த்தருடைய கணக்கே வேற. நம்முடைய கணக்கு வேற, நம்முடைய இலக்கணம் வேற, அவருடைய இலக்கணம் எல்லாமே வேற. யோசுவா சொல்றாரு, ஜனங்களை பார்த்து ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் நகரத்தை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். இப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க கையில கொடுத்துட்டாருன்னு தெரியுது, நீங்க என்ன சொல்லுவீங்க? கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்துட்டாரு, என்ன சொல்வீங்க? நன்றி ஆண்டவரே சொல்லுவோமா? அதை தான் யோசுவா சொல்றாரு. ஆர்ப்பரிங்கன்னா சும்மா சத்தம் போடுறது இல்லை, சும்மா சத்தம் போடுறேன்னு நினைச்சுக்காதீங்க.
உங்களுடைய நன்றி, கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்துட்டாரு, அதுக்கு என்ன சொல்லுங்க? ஆர்ப்பரிப்போடு நன்றி சொல்லுங்க, சந்தோஷமா நன்றி சொல்லுங்க. கொடுத்துட்டாரு ஆண்டவரு, அதுக்கு என்ன சொல்லுங்க? நன்றி சொல்லுங்க. அதை தாங்க யோசுவா சொல்ற. ஹல்லேலூயா. அருமையான சபையாரே, விசுவாசம் என்பது கர்த்தரால் செய்ய முடியும் என்று நம்புவது அல்ல. விசுவாசம் என்பது கர்த்தர் செய்வார் என்று நம்புவது அல்ல. விசுவாசமானது கர்த்தர் செய்து விட்டார் என்று நம்புவது. எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தர் செய்வார், கர்த்தரால் செய்யக்கூடும், இதெல்லாம் நம்பிக்கை, விசுவாசம் இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார், கர்த்தர் என்னை குடும்பத்துக்கு சமாதானம் தருவார், இதெல்லாம் என்னது? நம்பிக்கை. நம்பிக்கை எப்போதும் எதிர்காலம், விசுவாசம் எப்பொழுதும் நிகழ்காலம். எத்தனை பேருக்கு விளங்குது? யோசுவா சொல்றாரு, கர்த்தர் இந்த நகரத்தை உங்களோட கையில ஒப்பு கொடுத்துட்டாருப்பா, நீங்க என்ன பண்ணணும்? கொடுத்துட்டாருன்னா என்ன வாங்கிக்கிட்டு என்ன சும்மா இருக்கணுமா? சந்தோஷமா நன்றி செலுத்தணும். அந்த இடத்துல ஆர்ப்பரிங்கள்னு போட்டுருக்கு, அப்படிதானே? அதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், உன்னை வாங்கிக்கிட்டுங்க, கர்த்தரிடத்துல விசுவாசத்துல வாங்கி இருக்கிறீங்க, இன்னும் பார்க்கல, இன்னும் கண்ணில பார்க்கல, இன்னும் அனுபவிக்கவே இல்லை, விசுவாசத்துல கர்த்தரிடத்துல வாங்கி இருக்கிறீங்க, அதுக்கு சந்தோஷமா நன்றி செலுத்துங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகோதரனே, சகோதரியே, நான் முடிக்க போறேன், நல்ல கவனிங்க. நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் காரியம் நடக்கல, இன்னும் அனுபவிக்கல. ஆண்டு என்ன தெரியுமா சொல்றாரு? நான் ஏற்கனவே அதை கொடுத்துட்டேன், நீ நன்றி செலுத்து, சந்தோஷமா நன்றி செலுத்து, சந்தோஷமா நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இது சும்மா சைக்கலாஜிக்கலா இல்லைங்க, சும்மா ஏதோ யோசித்து சொல்றது அல்ல. வேதத்தின் அடிப்படையான விசுவாசம் என்ன தெரியுமா? பெறாவிட்டாலும், அனுபவிக்காவிட்டாலும், கையில கிடைக்காவிட்டாலும் கர்த்தர் கொடுத்து விட்டார் என்று விசுவாசிப்பது. அந்த வசனத்தை வாசிங்க, மார்க் 11:24 வாசிங்க. மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். தமிழ் பைபிள்ல அப்படி போட்டாங்க. எப்படி போட்டாங்க? எப்படி போட்டிருக்கு? பெற்றுக்கொள்வோம். இங்கிலீஷ் பைபிள் யாருன்னா இருக்கா? அது கிரீக்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எப்படி தெரியுமா? பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். Believe that you have received it. பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அது உங்களுக்கு உண்டாகும். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசி, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசி, அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக கிரியை செய்கிறார், செய்வார் இல்ல, கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் ஏற்கனவே செய்து விட்டார், அதாங்க விசுவாசம், அதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நல்லா யோசிங்க, நல்லா கவனிங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு செக்கு கொடுக்குறேன். செக்கு கையில் கொடுத்துட்டு, பிரதர் இது என்னோட கிஃப்டாக வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா, நீங்கள் அதை போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அந்த செக்கை 3 நாள் கழித்து கிரெடிட் ஆன பிறகு என்கிட்ட வந்து தேங்க்யூ சொல்வீங்களா, இல்லை செக்கு வாங்கினோன்னே தேங்க்யூ சொல்வீங்களா? செக்கு வாங்க. ஆனால் என்னோட பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா நீங்கள் தேங்க்யூ சொல்ல மாட்டீங்க. இவரை நம்பி தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே கணக்கில் ஒன்றும் இல்லை, அதனால் கிரெடிட் ஆகட்டும் அப்புறம் தேங்க்யூ சொல்லிக்கலாம். ஆனால் ஆண்டவரை நம்ம நம்ப முடியுமா, நம்ப முடியாதா? இப்போ நான் கொடுக்குற செக்கை வேணால் நீங்கள் சந்தேகப்பட்டுட்டு என்கேஷ் ஆனோன்னா தேங்க்யூன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ பில்கேட்ஸ் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு செக்கு கொடுக்குறான்னு வச்சுங்க, சந்தேகப்படுவீங்களா? செக்கு வாங்கணும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? காசு கையில் இல்லை, செக்கு தான் இருக்குது. ஆனால் செக்கை வாங்கணும் என்ன சொல்லுவோம்? தேங்க்யூன்னு சொல்லுவோம். பில்கேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க நம்ம ஆண்டவருக்கு முன்பாக? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மோடு பேசுறாருன்னா, நான் கொடுத்துட்டேன்ப்பா, உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு, தேங்க்யூ சொல்லணுமா சொல்ல வேணாமா? விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா. பெறுவதற்கு முன்பாகவே, அனுபவித்து முன்பாகவே, பார்ப்பதற்கு முன்பாகவே, ஆண்டவரே நன்றி ஐயா, எனக்காக செய்து விட்டு
அதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். ஆண்டவராய் இயேசு, நல்லா கவனிங்க, நான் முடிச்சிருவேன், சில நிமிஷங்கள் தான். ஆண்டவராய் இயேசு மாம்சத்தில் உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல அற்புதம் நடந்த பிறகு நன்றி செலுத்தினாரா, அற்புதம் நடக்கிறதுக்கு முன்ன நன்றி சொன்னாரா? முன்னாடி. அதான் விசுவாசம். எடுத்து வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 15:36. மத்தேயு 15:36. அந்த 7 அப்பங்களையும் அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து சோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷரிடத்தில் கொடுத்தார். தன் சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். இன்னும் பெருக்கமே நடக்கலங்க, அதுக்குள்ளே அவர் சோத்திரம் பண்ணார் பாருங்க. இங்கிலீஷ் பைபிள்ல he gave thanks ன்னு போட்டிருக்கும். அவர் இன்னும் அந்த அப்பம் பெருகவே இல்லை, இப்பதான் பிட்டு சீஷத்தை கொடுக்கிறதுக்கு முன்பாகவே அவர் அண்ணாந்து பார்த்து, பிதாவே உமக்கு நன்றி, சோத்திரம். அது அற்புதம் நடந்தா நடக்கலையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு அந்த மரித்து போன லாசருடைய கல்லறைக்கு முன்பாக நிற்கிறார். எல்லா யூதர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். லாசரு வெளியே வந்த பிறகு அவர் நன்றி சொன்னாரா? லாசரு உயிர் தெளிந்து வருவதற்கு முன்பாக நன்றி சொன்னாரா? முன்பாக. எடுத்து வாசிங்க யோவான் 11:41 வாசிங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து தன் கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். செவி கொடுத்தபடியினால். அந்த இடத்துல பாஸ்ட்னு சொல்றாரு பாருங்க. இன்னும் ஒண்ணுமே நடக்கல, இன்னும் லாசர் உயிரே தெரியல, இன்னும் லாசர் வெளியவே வரல. ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டுட்டீங்க, அதுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அற்புதம் நடந்ததா நடக்கலையா? நடக்கலையா? நடந்து. எத்தனை பேருக்கு அற்புதம் நடக்கணும்? எத்தனை பேருக்கு மரித்து போன லாசர் வெளியே வரணும்? எத்தனை பேருக்கு ஒரு பெருக்கம் வரணும்? ஹல்லேலூயா. உங்களுடைய வருமானத்தில் எத்தனை பேருக்கு ஒரு பெருக்கம் வேணும்? ஹல்லேலூயா. அனுபவத்துக்கு முன்பாகவே, கையில வருவதற்கு முன்பாகவே விசுவாசத்தில் ஹல்லேலூயா, ஆண்டவரே நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நீர் ஏற்கனவே செய்து. எல்லா கண்களை மூடலாமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். ஆவியானவர் மத்தியில் சேவாடி கொண்டிருக்கிறேன். கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். காணாவிட்டாலும் விசுவாசிப்பது. விசுவாசம் என்பது காணாவிட்டாலும் நம்புவது. விசுவாசம் என்பது புரியாவிட்டாலும் கீழ்ப்படிவது. விசுவாசம் என்பது போதுமானது இல்லாவிட்டாலும் கொடுப்பது. விசுவாசம் என்பது உணராவிட்டாலும் தோணாவிட்டாலும் விடாமுயற்சியாய் தொடர்வது. விசுவாசம் என்பது கிடைக்காவிட்டாலும் கர்த்தரையே விசுவாசித்து நம்புவது. விசுவாசம் என்பது அனுபவிக்காவிட்டாலும் நன்றி செலுத்துவது. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகம் ஆவியான வசைபாடிக்கொண்டு இன்னும் சில நிமிஷங்கள் தான் நம்ம முடிக்க போகிறோம். அதற்குள்ள ஆவியானவர் ஒரு கிரியை நடப்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்மை தொட விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை விளங்க பண்ண விரும்புகிறார். நன்றி ஆண்டவரே. அங்க யோபு சொல்றாரு பாருங்க, நீர் என்னை கொன்று போட்டாலும் உண்மையில் நம்பிக்கையா இருப்பேன். அதாங்க விசுவாசம். நீர் என்னை கொன்று போட்டாலும் நாம் நம்பிக்கையா இருப்பாண்டவரே. அந்த வசனத்தை வாசித்தா ஒரு சாத்தியமே இல்லாத காரியம் போல தோணுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனுஷன் அப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மனுஷனுடைய நம்பிக்கை, விசுவாசம், என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், அவரே என்னை கொண்டு போட்டாலும் அவரே என்னை உயிர்ப்பிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவருடைய நோக்கம் நிறைவேறும். அவருடைய வழிகள் எனக்கு புரியல, ஆனாலும் நான் அவரையே நம்புவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எல்லா கண்களும் மூடி இருப்பதா? ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும், பலப்படுத்துங்க ஆண்டவரே. எனக்கு விசுவாசம் இல்லாம இல்ல, இருக்கு. ஆனா அநேகருடைய விசுவாசம் பலவீனப்பட்டிருக்கு, அநேகருடைய விசுவாசம் தளர்ந்து போயிருக்கு, அநேகருடைய விசுவாசம் குறைந்து போயிருக்கிறது. நீங்க ஆண்டவரை பார்த்து வாயை திறந்து சொல்வீங்களா?
ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க. சூழ்நிலை மோசமா இருக்கு, பிரச்சனைகள் பயங்கரமா இருக்கு. கர்த்தாவே, என்னை தேற்றுகிற எந்த ஒரு அடையாளத்தை என்னால் பார்க்க முடியல. என்னை சுற்றிலும் வறட்சியா இருக்கிறது. ஆனாலும் நானும் மேல் விசுவாசமா இருக்கிறேன். என் நம்பிக்கை மீது இருக்கிறது. ஆண்டவரே, என்னோட விசுவாசத்தை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, என்னோட விசுவாசத்தை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, ஆபிரகாம் தன்னுடைய செத்து போன சரீரத்தை எண்ணவில்லை, செத்து போன சாலோடைய கர்ப்பத்தை எண்ணாதிருந்தான். விசுவாசத்திலே தளர்ந்து போகாமல் விசுவாசத்திலே வல்லவராயிருந்து தேவனை மகிமைப்படுத்தினார். வாக்குத்தத்தம் பண்ணவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இன்னைக்கு பிசாசு உங்களுக்கு விரோதமா போராடுகிற விஷயம் ஒன்று உண்டானால் அது விசுவாசம்தான். தயவு செய்து கவனிங்கள். ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றேன். சத்துருவாகிய பிசாசு உங்களுடைய ரட்சிப்பை தொடர்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. ரட்சிப்பை தொடர்றதுக்கு அதிகாரம் இல்லை. உங்களுடைய நீதியை தொடர்றதுக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தர் உங்களை நீதிமான் ஆக்கினாரே, அதை தொடர்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை தொடர்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தர் கொடுத்தாதான். ஆனா அவன் எதை தொடுவான் தெரியுமா? விசுவாசம் என்னும் கப்பலை தொட்டுருவான். கப்பல்ல தான் எல்லாமே இருக்கு. உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய நீதி, உங்களுடைய ஆசீர்வாதம், நீங்களே அந்த கப்பல்ல தான் இருக்கிறீங்க. அந்த கப்பல் முழுகிடுச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் முழுகின மாதிரி. பிசாசு ரொம்ப தந்திரமானவன். அதனாலதான் வேதம் சொல்லுது, மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாராம். இன்னைக்கு அந்த போராட்டமே விசுவாச போராட்டம் தான். அநேக சமயத்தில் பிசாசு வந்து சொல்றான், ஒன்றும் நடக்காது, நீ என்ன ஜோமனாலும் ஒன்றும் நடக்காது, நீ என்ன கத்திர நம்பினாலும் நடக்காது. அன்னைக்கு ராப்ஷக்கே சொன்னா இல்லையா, யூதாவின் ஜனத்தை பார்த்து நீங்க எசேக்கியாவை நம்பாதீங்க, எசேக்கியா சொல்ற தேவன் உங்களை விடுதலையாக்க மாட்டாரு, அந்த தேவனால் உங்களை விடுதலையாக்க முடியாது. இதேதான் இன்னைக்கு பிசாசு சொல்லிட்டு இருக்கா. சகோதரனே, சௌரி, இதை தான் பிசாசு உங்ககிட்ட சொல்றான். கர்த்தரை நம்பாதே, ஒண்ணு நடக்காது, அவன் பொய்யன், அவன் பொய்க்கு பிதாவாயிருக்கிறான். கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்டாரு. ஹல்லேலூயா! கர்த்தர் செய்த காரியம் நமக்கு தெரியும். ஒரே ஒரு தேவதூதனை அனுப்பி 185,000 ஹல்லேலூயா அசிரிய போர் வீரர்களை கர்த்தர் அதமாக்கினார். அன்னைக்கு கர்த்தர் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கு. உங்களுடைய விசுவாசம் சகோதரனே, உங்களுடைய விசுவாசம். ஹல்லேலூயா! எந்த சூழ்நிலை விசுவாசியோட கப்பல் மாத்திரம் சேதப்படக்கூடாது. ஹல்லேலூயா! நல்பன சாட்சியை விட்டுட்டு அந்த விசுவாச கப்பலை சேதப்படுத்திடக்கூடாது. ஆண்டவரே, அந்த விசுவாசம் என்னும் கப்பல் சரியா இருக்கணும். அந்த கப்பல்ல தான் எல்லாமே இருக்கு. என்னோட ரட்சிப்பு அதில் தான் இருக்கு, என்னோட நீதி அதில் தான் இருக்கு, என்னோட ஆசீர்வாதம் அதில் தான் இருக்கு. அந்த கப்பலில் தான் நானும் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கப்பலே முழுகிடுச்சுன்னா என்ன அவனு யோசிப்பார். இன்னைக்கு அந்த பிசாசு அந்த கப்பலுக்கு விரோதமாக தான் கிரியை செய்யறான். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? என்ன வந்தாலும் சரி, என்னோட விசுவாசத்தை நான் விட மாட்டேன். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். அதை தான் பேதுருவிட ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, சத்ருவாகிய பிசாசு சுலகேடை உடைக்கும்படியாக என்னிடத்துல உத்தரவு கேட்டிருக்கிறான். நானும் உத்தரவு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் உத்தரவு கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்ல, நான் உத்தரவு கொடுத்துட்டேன். ஆனா உடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காய் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கேன். உடைய விசுவாசம் ஒளிந்து போக கூடாது. நீ என் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அன்பின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், என்னோட உண்மையின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு நாள் ஒளிந்து போகக்கூடாது என்று சொல்லி உனக்காய் நான் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா! இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு பிதாவின் வலது பரிசுத்தத்தில் உட்கார்ந்து கொண்டு எதற்காக படுத்து பேசிட்டு இருக்கார் தெரியுமா? உங்களுடைய விசுவாசத்துக்கு. சகோதரனே, உங்களுடைய விசுவாசத்துக்காக, சகோதரனுடைய விசுவாசத்திற்காக. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்ன நடந்தாலும் சரி என்னோட விசுவாசத்தில் நான் தளர்ந்து போக மாட்டேன், விசுவாசத்தில் பலவீனப்பட மாட்டேன், விசுவாசம் குறைந்து போக விட மாட்டேன். எவ்வளவுக்கு எவ்வளவு போராட்டம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாய் உண்மையில் என் விசுவாசத்தை வைப்பேன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? அப்படி தீர்மானம் எடுக்க முடியும். ஆனா கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு, மகனே மகளே, உடைய துக்கத்தை நான் சந்தோஷமா மாற்றேன்.
உடைய துக்கத்தை நான் சந்தோஷமாக மாட்டேன். விசுவாசிங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, உன்னுடைய துக்கம் சந்தோஷமா மாறும். உன்னுடைய துக்கம் சந்தோஷமா மாறும். எந்த பிள்ளைக்காக நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ, எந்த பிள்ளையை நிமித்தம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, எந்த பிள்ளைக்காக நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, அதே பிள்ளையின் நிமித்தமாக நீ சந்தோஷப்படுவாய், நீ மகிழ்ச்சி அடைவாய். ஹல்லேலூயா. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா கண்களும் மூடி இருக்க நிலைமையில ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை நீங்க பலப்படுத்துங்க. விசுவாசிக்கிறவர் இன்னாருன்னு அறிஞ்சிருக்கு. ஒன்னும் கிடைக்கல உண்மைதான், பெறல உண்மைதான், அனுபவிக்கல உண்மைதான், இன்னும் என் கையில வரல உண்மைதான், ஒன்னும் என் கண்களில் பார்க்கல உண்மைதான். ஆனா என்னோட விசுவாசம் ஹல்லேலூயா ஒரு நாளும் வீண் போகிறதில்லை. நான் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு நாள் வீண் போகிறதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஓராமா ஷபாலா ரிகாபா ஷாந்தனாலமா ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அநேகருடைய கரங்களை கர்த்தர் பிடிக்கிறார். சகோதரனே, கர்த்தருடைய கரத்தை பிடிக்கிறார். சகோதரியே, கர்த்தருடைய கரத்தை பிடிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உடைய கரத்தை கர்த்தர் பிடிக்கிறார். சகோதரனே, கர்த்தர் உடைய கரத்தை பிடிக்கிறார். சகோதரியே, கர்த்தர் உடைய கரத்தை பிடிக்கிறார். உடைய துக்கம் சந்தோஷமா மாறுன்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நீ துக்கமா இருக்கிற, இன்னைக்கு உன் துக்கமா இருக்கிற. ஹல்லேலூயா. ஆனாலும் உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. இத பாடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அழுகாதே மகனே, நீ கலங்காதே மகனே. ஹல்லேலூயா. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே. கர்த்தர் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து மறந்து விடு. ஆவியானவரே, செய்திடுவா இன்று நீ காண்பா. ஆமென். கர்த்தர் புதியன செய்திடுவா இன்று நீ காண்பா. கர்த்தர் புதியன செய்திடுவா இன்று நீ காண்பா. கர்த்தர் புதியன செய்திடுவா இன்று நீ காண்பா. கலங்காதே, கலங்காதே வேண்டும், கலங்கிடவே வேண்டாம். ஆமென். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஹல்லேலூயா. இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இயேசு கைவிட மாட்டார். போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நமக்கு உண்டு தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, வருகையில் தந்திடுவார். வருகையில் தந்திடுவார்.
சகோதரனே சௌரிய, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு புதிய காரியத்தை செய்யணும்னா பழைய காரியத்தை மனதை விட்டு எடுக்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு புதிய காரியத்தை செய்யணும்னா இம்மட்டுமா நடந்த உங்களை துக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற பழைய காரியத்திலெல்லாம் மனசை விட்டு எடுத்துருங்க. கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, இன்றைக்கு நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. பழைய காரியத்தெல்லாம் எடுத்துருங்க. பழைய காரியம்லாம் வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் புதியவனை செய்திடுவார். புதிய காரியத்தை காண செய்வார். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதியான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து கர்த்தாவே, நீர் எங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி பேசின நல் வார்த்தைகளுக்கு ஆய்சோட்டு ஆவியான தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. நீங்க விருதவாய் பேசுகிற தேவன் அல்ல ஆண்டவரே, நோக்கத்தோடு எங்களோடு பேசுகிற கர்த்தர். நீ பேசின ஒரு வார்த்தை கூட அது நீர் அனுப்பினதான நோக்கத்தை நிறைவேற்றாம உம்மிடத்துல திரும்பாத ஆண்டவரே, ஒருபோதும் திரும்பாது. அந்த நோக்கத்தை கண்டிப்பாய் நிறைவேற்றும். நீர் இன்றைக்கு எங்களுக்கு அனுப்பின ஒவ்வொரு வார்த்தையும் நீர் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுக்கு ஆயுசோத்திரம். விசுவாசத்தோடு நடிச்சு சபையாரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய தயவுள்ள நல் கரத்தை நீட்டி தொட்டு ஒவ்வொரு சௌரியும் பிள்ளைகளையும் பெரியவர்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாரும். இந்த நாட்களின் வெயிலின் உஷ்ணம் நம்முடைய பிள்ளைகளை எந்த விதத்திலும் தொடாதபடி கர்த்தாவே காக்க வேணுமாய் செபிக்கிறோம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிறைவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பீராக. குடும்பங்களிலே தொடர்ந்து சுகத்தையும் சமாதானத்தையும் தருவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை விட்டு பிரியாத தேவ பிரசன்னம் எங்களோடு கூட ஒவ்வொரு நிமிஷமும் இருந்து நடத்தட்டும். எல்லா கன துதி மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழியில் வேத பாடும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 பல்லார்டு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9556262203. மற்றொரு எண் 9551648083. மற்றும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04426703685. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை பார்க்கவும். நம் திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.